வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வினா எழுத்துக்கள் அதை சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வினா எழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் மொத்தம் ஒரு 95 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 95 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்து அப்புறம் வினா சொற்கள் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வினா விடைகள் அப்படின்ட்டு ஒரு 148 கொஷின் இருக்குது. இப்போ 148 ஒரு 95 மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 243 கொஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 95 கொஷின் எது இந்த வினா எழுத்துக்கள் அது பேசிக்காக கம்மியாக தான் இருக்கும். வினா எழுத்துக்கள் அப்புறம் வினா சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எப்படி, எதற்கு, எங்கு, எத்தனை பேர், யார், யாது, யாவை இப்படிங்கிற அந்த வினா சொற்கள் இடம்பெற மாரி அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை சார்ந்த இது வந்து 95 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் 148 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வினா விடை. வினா விடைகள் அப்படிங்கிறது இந்த இனமொழி விடை, நேர் விடை, மறை விடை, சுட்டு விடை, அந்த விடைகள் வகைகள் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸும் இருக்கும். இப்போ நம்ம இந்த வினா எழுத்துக்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டையும் நம்ம கவர் பண்ணணும். இப்போ 95 கொஷின் ப்ளஸ் ஒரு 148 கொஷின் மொத்தம் 243 கொஷின் பக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா அழகு 1 இலக்கணம் மொத்தம் 25 கொஷின் கேட்பாங்க. அதில் சுட்டு எழுத்துக்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபில் இந்த வினா எழுத்துக்கள், அதுக்கப்புறம் அந்த ஒருமை பன்மை, இதோட ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. மொத்தம் 25 கொஷினில் இந்த வினா எழுத்துக்கள் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வினா எழுத்துக்கள் சார்ந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த டாப்பிக்கை முழுமையாக நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த வினா எழுத்துக்கள், அப்புறம் வினா சொற்கள், வினா எழுத்துக்கள் இடம்பெற வினா சொற்கள், அதுக்கப்புறம் வினாவோட வகைகள், விடையோட வகைகள், அதை சார்ந்த வினாக்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு மொத்தம் 243 கொஷின் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அதை கவர் பண்ணலாம். இப்போ இந்த வினா சொற்கள், அதாவது வினா எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 6th நியூ புக்கு டேர்ம் 2ல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்ட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 64. அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 6th ஓல்டு புக்கு டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 42ல் வினா எழுத்துக்களை பற்றி பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் 7th நியூ புக்கு பேஜ் நம்பர் 39ல் ஸோ பேஜ் நம்பர் 39 டேர்ம் 3ல் இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் டேர்ம் 3 புக்கில் பேஜ் நம்பர் 39. இதெல்லாம் வந்து 2024-25 அந்த நியூ புக்கு பேஸ் பண்ணி நம்ம அந்த பேஜ் நம்பர் நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ பழைய புக்காக இருந்ததுன்னா ஒரு 1 or 2 பேஜஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். பட் நம்ம ரெஃபர் பண்ணுறது வந்து நியூ புக். இப்போ தமிழ் புக் வந்து அப்டேட்டட் உள்ள அந்த வெர்ஷன். அப்போ 7th டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 39ல் பேசிக்காக அந்த வினா சொற்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும். எது, என்ன, எங்கு, எப்படி, இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 10th நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வினா விடை வகைகள் பேஜ் நம்பர் 117ல் இருக்கும். அந்த கண்டென்ட்டை தான் வினா, அதோட வகைகள், விடையோட வகைகள், அப்புறம் பொருள்கோள் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது நம்ம சிலபஸ் இல்லை. வினா விடை வகைகள் மட்டும் நம்ம அதில் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக்கை பொறுத்தவரையிலையும் வினா விடை வகைகள் பேஜ் நம்பர் 96ல் இருக்கும். வினா விடை வகைகள் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பொருட்பன்மொழி இருக்கும். அது தனியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் போதும். ஸோ அதோட கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா புக்கோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வினா எழுத்துக்கள் பேசிக்காக நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வினா விடை வகைகள் அதை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ அப்போ இந்த வினா எழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது வினா எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அதிலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லை வினா விடை வகைகள் அப்புறம் அந்த வினா சொற்கள் பேஸ் பண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 கொஷின் கூட கேட்கலாம். பட் நம்ம எப்படி இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதனால் தெளிவாக பார்த்துங்க. இப்போ வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வினா எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு பேசிக்காக கேட்டாங்கன்னா வினா பொருள், அந்த கொஷின் கேட்குற அந்த பொருளை கொடுக்குற அந்த சென்டென்ஸ் தான் அந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள். என்ன வினா பொருளை தருது அப்படிங்கிறத புக்லேயே கொடுத்துருப்பாங்க. என்னது, அவன் செய்தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். அவனா செய்தான், அவனா இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாவாக மாறுது. அப்போ அங்கே நார்மலாக இருக்கிற ஒரு செய்தி தொடர் வந்து வினா தொடராக மாறுறதுக்கு காரணம் என்னது, இந்த வினா எழுத்துக்கள் தான். அது என்ன எழுத்து, செய்தியை வினாவாக ஆக்கிய எழுத்து என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது, ஆ அப்படிங்கிறது.
இப்போ அவன் அப்படிங்கிறது அவனா அப்படிங்கிற மாறுறது எப்படி, அதோட இன்னு கூட ஆவை சேர்த்தோம் அப்படின்னா ஆ, நெடில் ஆவை சேர்த்தோம் அப்படின்னா நான் அப்படின்னு மாறும். அப்போ அவன் அப்படிங்கிறது அது கூட அந்த வினா எழுத்து சேரும்போது தான் அந்த செய்தி தொடர் வந்து வினாவாக மாறுது. அப்போ வினா பொருளை தருது. அப்போ ஒரு வினா பொருளை தரணும் அப்படின்னா அந்த இடத்துல வினா எழுத்துக்களை ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த எழுத்துக்கள் பேர் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் செய்தான்னா அது செய்தி தொடர். அவனா செய்தான், அவனா. அப்போ அந்த ஆ அப்படிங்கிறது ஆட் பண்ணுறோம். ஆங்கிறது என்னது, வினா எழுத்து தான். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, நெடில் ஓ, அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வினா எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தை நம்ம ஆட் பண்ணும்போது நார்மலாக ஒரு செய்தி தொடரோ இல்லை ஒரு நேர்மறை கூற்று அயற்கூற்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் வந்து அது கொஷினாக மாறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது பேசிக்காக வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னது, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏயா ஆ, ஓ, ஏ ரைமிங்காக தான் படிக்கும்போதே உங்களுக்கு வந்துடும். இப்போ இது வந்து அந்த மொழிக்கு முதல்ல வர்ற வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு 2 இது வந்து பார்த்திங்கன்னா மொழியின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், எங்கு அப்படிங்கிறது ஏங்கிறது ஃபஸ்ட்டில் தான் வருது, யாருக்கு அப்படிங்கிறது யா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் தான் வருது. அப்போ கொஷின் கேட்குறதுல ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா அது மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள், அது ஏ, யா அப்படிங்கிற வினா எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் என்ன, ஆ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மொழியின் இறுதியில் வர வினா எழுத்துக்கள் என்னது, இந்த ஆ, ஓ 3ஆவதும் 4ஆவதும் தான் மொழிக்கு இறுதியில் வருது. இப்போ என்ன வருது, பேசலாமா, மா எப்படி எழுதலாம், இம்மு கூட்டல் ஆ, மா அப்படின்னு வரும். இப்போ இம்மு கூட்டல் ஆ, மா அப்படின்னு வரும். மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தும் அங்கே மா அப்படின்னு வருது. இப்போ பேசலாமா, தெரியுமோ, இம்மு கூட்டல் ஓ அப்படின்னு வரும், மோ அப்படின்னு எழுதுறோம். அப்போ இங்கே இறுதியில் மட்டும்தான் அந்த ஆ, ஓ அப்படிங்கிற எழுத்து வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ மொழியின் இறுதியில் அந்த வினா எழுத்துக்களை சேர்த்தோம் அப்படின்னா அது என்னது, மொழிக்கு இறுதியில் வர வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஆ அப்புறம் ஓ அப்படிங்கிறது. இந்த ஏ லாஸ்ட்டாக இருக்கிற ஏ வந்து பார்த்திங்கன்னா மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வரும், லாஸ்ட்லேயும் வருது. எப்படி, ஏன் அப்படின்னா என்னது, ஏ அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. இப்போ ஏன் இங்கே வந்த அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோம். இப்போ ஏன், அப்போ அது ஸ்டார்டிங்கில் அந்த வினா மொழிக்கு முதல்ல வருது, இறுதியிலையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீதானே செஞ்ச, நீதானே அதை பண்ண அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, நீதானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நே எப்படி வருது, இன்னு கூட்டல் ஏ அப்படிங்கிறது தான் நே அப்படின்னு வருது. அப்போ மொழிக்கு இறுதியிலையும் வருது, முதல்லையும் வருது. இப்போ மொழிக்கு இறுதி அப்புறம் முதல்ல வர வினா எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ. மொழிக்கு இறுதியில் வர வினா எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆ, ஓ அப்படிங்கிறது. மொழிக்கு முதலில் முதல்ல வர வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ அப்புறம் யா. இது பேசிக்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகவினா புறவினா அப்படின்ட்டு. அகவினானா உள்ளம், உள்ளுக்குள்ளே, அகம் உள்ளேயே இருக்கிற அப்படின்றது அர்த்தம். புறவினானா புறம், புறத்தே இல்லை வெளியே அப்படின்னு அர்த்தம். அப்போ அகவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எது, யார், ஏன் இதெல்லாம் வந்து அகவினாவுக்கு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஏ, யா, ஏ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். அப்போ இந்த எது அப்படிங்கிறது வினா சொற்கள். அந்த வினா சொற்களில் அகவினா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏ, யா, ஏ இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஏ இது இருக்கா, இந்த ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா து அப்படிங்கிறது ஒரு பொருளை தரல. அப்போ வினா எழுத்துக்களை நீக்கும்போது பிற எழுத்துக்கள்லாம் தூ அப்படிங்கிறது பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை, பொருள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதே பாருங்கள், புறவினாவில் வந்து பார்த்திங்கன்னா அவனா, வருவானோ, அவனா அப்படின்னா ஆங்கிற ஒரு எழுத்து இங்கே இருக்குது, வருவானோ அப்படிங்கிற ஓ அப்படிங்கிற இந்த 2 எழுத்து இங்கே வருது வினா எழுத்துக்களாக. அப்போ இங்கே வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, இப்போ அவனா அப்படிங்கிறது ஆவை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அப்படின்னு ஒரு பொருள் தரும். வருவானோ அப்படிங்கிறது ஓ எடுத்துட்டோம் அப்படின்னா நோ எப்படி எழுதுறோம், இன்னு கூட்டல் ஓ அப்படிங்கிறது தான் நோ அப்படின்னு வரும். இப்போ ஓவை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வரும். அப்போ வருவான் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குது. அப்போ பிற சொற்கள், அதை பிற எழுத்துக்கள் இந்த புறவினாவில் என்னது ஆ அப்படிங்கிறதையும் ஓ அப்படிங்கிறதையும் எடுத்துட்டாலும் அவன் அப்புறம் வருவான் அப்படிங்கிற
பொருளை கொடுக்குது. அப்போ வினா எழுத்துக்களை என்னது ஆ அப்புறம் ஓ, அந்த வினா எழுத்துக்களை நீக்கும் போதும் அதில் இருக்கிற அந்த பிற எழுத்துக்கள், அப்போ அவன் அப்படிங்கிறது பிற எழுத்துக்கள், வருவான் அப்படிங்கிறது பிற எழுத்துக்கள், அந்த பிற எழுத்துக்கள் வந்து பொருள் கொடுக்குது. இதுக்கு பேர் வந்து புறவினா. அப்போ அகவினால வினா எழுத்துக்களை நீக்கினா பொருள் கிடையாது, புறவினால வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன வருது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துலாம். ஏ அப்படின்னா இது எது, என்ன, எங்கு, எப்படி, ஏன் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். எதற்கு அப்படிங்கிறதுலாம் ஸ்டார்டிங்கில் ஏ வருது. யா அப்படிங்கிறது எங்கே வருது? யாருக்கு, யார், யாவை, யாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ஆ அப்படிங்கிறது என்னது? அவனா. என்னது? ஆவும் இந்த ஓவும் என்னது? இறுதியில் தான் வரும். அவனா, நீயா, நானா, பள்ளியா, விடுமுறையா, ஈ கூட்டல் ஆ, யா, உனக்கா, இக்கு கூட்டல் ஆ, கா, உனக்கா, பெரியவருக்கா, பேசலாமா, இம்மு கூட்டல் ஆ, மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஓ அப்படிங்கிறது பாருங்கள், இல்லையோ, தெரியுமோ, வருவானோ, நீயோனா ஈ கூட்டல் ஓ, யோ அப்படின்னு வரும். அப்போ ஆ அப்புறம் ஓ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வருது. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்து ஏ பாருங்கள், ஏ வந்து முதல்லையும் வரும், இறுதிலையும் வரும். ஏன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வருது. ஆடை தானே, நீ தானே, அவன் தானே, இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஏ அப்படின்னு முடியுது. அப்போ அது வந்து லாஸ்ட்டில் வருது. அப்போ ஃபஸ்ட்லேயும் வருது, லாஸ்ட்லேயும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதான் வினா எழுத்துக்களுக்கு பேசிக்காக உள்ளது. இதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வினா பொருளை தர எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள். அப்போ அவன் அப்படிங்கிறது அவனா அப்படின்னு மாறுறது காரணம் ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்க்குற மூலிமா ஒரு செய்தி தொடர் வினா தொடராக மாறுது. அடுத்து பாருங்கள், வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது. ஏ, யா அப்படிங்கிறது வந்து மொழிக்கு முதல்ல வருது. ஆ, ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் வருது. ஏ அப்படிங்கிறது வந்து முதல்லையும் வருது, இறுதிலையும் வருது. அகவினா அப்படின்னா எழுத்தை, அதாவது வினா எழுத்துக்களை நீக்கும்போது அதில் இருக்கிற மற்ற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. புறவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் அவன், வருவான் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்து பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், புக்லேயே 6th நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்கிறாங்க, பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அதில் இருக்கிற வினா சொற்களை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு லைனு, இது ஃபஸ்ட் லைனு. செலியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள், இது செகண்ட் லைன். நாங்கள் செகண்ட் லைனாக இங்கே வந்துடணும். ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது. எங்கு அப்படிங்கிறது என்ன? அது வினா எழுத்து, அது வினா சொற்கள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வினா எழுத்துனா ஏ, வினா சொற்கள் அப்படின்னா எங்கு. வினா சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் தெரியணும். வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏ மட்டும், வினா சொற்கள் அப்படின்னா எங்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், 2வது லைனில் எங்கு உள்ளது அப்படிங்கிறது ஒரு வினா சொற்கள். யாருக்கு ஆடை வேண்டும், யாருக்கு அப்படிங்கிறது அது ஒரு வினா சொற்கள். ஓகே. அடுத்து 3வது லைன் பாருங்கள், உனக்கா பெரியவருக்கா என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டு 3வது லைனில் வருது. இப்போ பாருங்கள், உனக்கா ஆ அப்படின்னு முடியுது. உனக்கா பெரியவருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ என்ன? அது இக்கு கூட்டல் ஆ, கா அப்படின்னு வச்சோம். அப்போ ஆ அப்படிங்கிற வினா எழுத்து இங்கே பயன்படுத்துகிறோம், ஆங்கிற வினா எழுத்து இங்கே பயன்படுத்துகிறோம். பெரியவருக்கா அங்கேயும் ஆங்கிறது பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்கிறீர்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஏன் அப்படிங்கிறது வினா சொற்கள், அதுவும் 3வது லைனில் வந்துடுச்சு. 4வது லைன் பாருங்கள், 4th லைனு. 4th லைனில் ஒரே ஒரு வினா சொற்கள் தான் இருக்குது. என்னது? கேட்கிறீர்கள். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. கேட்கிறீர்கள்லாம் வினா சொற்கள் கிடையாது. பாருங்கள், சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ. யோவில் என்ன வருது? ஓ அப்படிங்கிற வினா சொற்கள் வருது. இப்போ பாருங்கள், இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு முடியுது அப்படின்னா அங்கே யோ அப்படிங்கிறது என்னது? ஈ கூட்டல் ஓ அப்படிங்கிறது யோ அப்படின்னு வருது. அப்போ அங்கே ஓ அப்படிங்கிற வினா எழுத்து பயன்படுத்தி இல்லையோ அப்படிங்கிறது ஒரு வினா சொற்கள், அதை வினா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்று வினாவினான் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், 5th லைன். நீ கேட்பது உன்னுடைய அளவுக்குரிய ஆடைதானே. ஆடைதானே, நேனா ஏ அப்படிங்கிற எழுத்து வருது. இன்னும் கூட்டல் ஏ, நே அப்படின்னு வரும். அப்போ ஆடைதானே அப்படிங்கிற அந்த ஏ அப்படிங்கிற வினா எழுத்தை இங்கே பயன்படுத்தி வினா சொற்களாக இங்கே இருக்குது. அவங்க கேட்குறது வினா சொற்களை தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட் லைனில் எதுவுமே இல்லை. 2வதுல வந்து எங்கு அப்படின்னு இருக்குது, யாருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. உனக்கா பெரியவருக்கா அப்படிங்கிறது அடுத்த லைனில் வருது. ஏன் அப்படிங்கிற ஒரு வினா சொற்கள் வருது. அடுத்து பாருங்கள், அடுத்ததில் வந்து இல்லையோ அப்படிங்கிற ஒரு வினா சொற்கள். லாஸ்ட் வந்து ஆடைதானே
அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்தமாரி பேராகிராஃப் கொடுத்தோம் நம்ம கொஷின் கேட்கலாம். இப்போ புக்கில் இருக்கிறது அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கண்டென்ட்டை தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இது புக்கிலே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபஸ்ட் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 2 லெசன் ஒன்றா தானே கொடுத்துருப்பாங்க. என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு வரும், தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு முடியும். நீர் அது தேங்கி இருக்கிறது வராது. அப்போ எங்கே தேங்கி இருக்கிறது அப்படிங்கிறது எங்கே, ஏ அப்படிங்கிறது இங்கே வினா எழுத்தோட வினா சொற்கள் அங்கே வருது. அப்போ எங்கே அப்படிங்கிறது என்னது, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடியணும். யார் அப்படின்னா அது யா அப்படிங்கிறது வினா எழுத்து. இப்போ யார் அப்படிங்கிறது வினாச்சொல். யார் அவர் தெரியுமா, யார் யாது தெரியுமான்னு வராது, யார் அவர் தெரியுமான்னு தான் இங்கே வரும். உன் வீடு என்ன அமைந்துள்ளன்னு வராது, எங்கே அமைந்துள்ளன்னு தான் வரும். இப்போ இங்கே எங்கே அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ உன் வீடு எங்கே, இப்போ எங்கே, யார், எங்கே இதெல்லாம் வந்து வினா சொற்கள், வினா எழுத்துக்கள் கிடையாது, வினா சொற்கள். அப்போ அதில் எங்கே சார் வினா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த எங்கே இதில் வந்து ஏ மட்டும்தான் வினா எழுத்து, யார் இதில் வந்து யா அப்படிங்கிறது தான் வினா எழுத்து, எங்கே அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது தான் வினா எழுத்து. இங்கே பாருங்கள், தெரியுமா, யார் அவர் தெரியுமா கொஷின் கேட்குறாங்க. தெரியுமா இம்மு கூட்டல் ஆ, இங்கே ஒரு வினா எழுத்து இருக்குது, ஆ அப்படிங்கிற வினா எழுத்து இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து மற்றொரு பணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏ அப்படிங்கிறது அந்த பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. பழைய புக்லேயும் வினா எழுத்துக்கள் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, அது நம்ம மேலே இன்ட்ரடக்ஷனே பார்த்தாச்சு. இப்போ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. வினா மட்டும் கொஷின் கேட்க மட்டும் அந்த ஏங்கிறது பயன்படுத்தலையாம், அழுத்தி சொல்கிறதுக்கும் அது பயன்படுதான். அவன் செய்தான் அப்படின்னா அவனா செய்தான் அப்படின்னா என்னது, அவன் செய்தான் அப்படிங்கிறது செய்தி தொடர், அவனா செய்தான் அப்படின்னா அது வினா தொடர். அவனே செய்தான் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், அவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏ இன்னும் கூட்டல் ஏ, அவனே செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அழுத்தம் கொடுத்து பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதாவது ஏங்கிறதுக்கு நூறு பணி. இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ அப்படிங்கிற எழுத்து. அவன் செய்தான் அப்படின்னா அவனே செய்தான் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து வர சொற்களுக்கு இந்த வினா எழுத்துக்கள் ஆகிய அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ ஏ அப்படிங்கிறது கொஷின் கேட்குறது மட்டும் இல்லை, அழுத்தம் கொடுத்து அந்த சொற்களை ஒரு சொற்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கும் அது பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்றொடர்களாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் நல்லவன் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. அது வினாவாக மாத்திரமா என்ன பண்ணலாம், பாண்டியன் நல்லவனா, அவன் நல்லவனா அப்படின்னு கேட்கலாம். பாண்டியன் நல்லவனா அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு வினா எழுத்து சேர்த்தோம்னா அது பாண்டியன் நல்லவனான்னு கொஷின் மாறிடும். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார், அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா அப்படின்னு கொஷின் கேட்கலாம். கடல் பெரியது அப்படின்னு கேட்கலாம். கடல் பெரியதா அப்படின்னா ஆம் தான் ஆன்சர் வரும். அப்போ கடல் பெரியதுன்னா எது பெரியது, இந்த உலகில் எது பெரியது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ கடல் பெரியது, இந்த உலகில் கடல் பெரியது, இல்லை எது பெரியது அப்படின்னா கடல் பெரியது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்கள், பொருத்தமான வினாச்சொற்கள் எழுதுக. என் வினாவுக்கு விடை என்ன, இல்லை என் வினாவுக்கு விடை யாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ விடை என்ன இல்லை விடை யாது அப்படின்னு 2 இதுவும் பயன்படுத்தலாம். சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். யாரெல்லாம் சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்துருக்குங்க, என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு நம்ம நார்மலாக கேட்கும்போதே அந்த நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் அந்த கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சோம். என் வினாவுக்கு என்ன விடை, என் வினாவுக்கு விடை என்ன, அது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என் வினாவுக்கு விடை யாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்துருப்பவர்கள் யார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யார் அப்படிங்கிறது வரும். உனக்கு பிடித்த பொருள் இங்கே யாதுன்னு வரலாம், பொருள் யாது. இங்கே என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். யாது என்ன அப்படிங்கிறது அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக அவங்க புரியும். அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு, எது அப்படிங்கிறது வினா சொற்கள். அப்போ இது என் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது என் வீடு, இது என் வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் உன் அண்ணன், அது என் அண்ணன், இல்லை அவன் என் அண்ணன், இவன் என் அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ யார் அப்படிங்கிறது வினா சொற்கள். உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது, என் பள்ளிக்கூடம் அங்கே உள்ளது, அதாவது அந்த பக்கம் உள்ளது, இந்த பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இப்போ
இப்போ எங்கு அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இந்த எது, எவை, யாது, யாவை இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் கொஷினில் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடலாம். எது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அல்லது ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. எது அப்படிங்கிறதுனா ஒரு பொருளை குறிக்கும், இல்லாட்டி ஒரு நபரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். எவை அப்படிங்கிறது பல பொருளை குறிக்கும், இல்லாட்டி பல நபர்களை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எது அப்படின்னா சிங்குலர், எவை அப்படின்னா ஃப்ளூரல். ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு நபர், இது பல பொருள் இல்லாட்டி பல நபர்கள் அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கங்க. யாது, யாவை அப்படின்னா யாது அப்படின்னா இது ரெண்டுமே அக்ரிணையில் தான் பயன்படுத்துகிறோம். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யாது அப்படின்னா ஒருமையில் பயன்படுத்துகிறோம், யாவை அப்படின்னா பன்மையில் பயன்படுத்துகிறோம். அதான் ஒரு பொருள், இது பல பொருள், இது ஒருமை, இது பன்மை, இது சிங்குலர், இது ஃப்ளூரல். ஆனால் ரெண்டுமே அக்ரிணையில் தான் பயன்படுத்தணும், உயர்தனையில் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் எது, எவை அப்படிங்கிறது பல நபர்கள் அப்படிங்கும்போது அது உயர்தனையும் வரும். யாது, எது ரெண்டும் மேக்ஸிமம் ஒரே தான். எவை, யாவை அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எங்கே பயன்படுத்துகிறோம், அந்த யாது, யாவை அப்படிங்கிற பொறுத்தவரையிலையும் யாது அப்படின்னா அக்ரிணையில் தான் பயன்படுத்துகிறோம், அது ஒருமையில் இருக்கணும். யாவை அப்படின்னா அக்ரிணை, அது பன்மையில் இருக்கணும். பாருங்கள், இதுனா எது அப்படின்னா இது என்ன, யாது அப்படின்னா அது யாது, எங்கு அப்படின்னா அவர் எங்கு இருக்கிறான். எங்கு அப்படின்னா என்னது, வேர், இங்கிலீஷில் நம்ம சொல்ல முடியும். அது போட்டோம். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இதை தான் அதிகம் பயன்படுத்திருப்பாங்க. எங்கு, ஏன், எப்படி, எவை, யாது, என்ன, எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸோட அந்த வினாச்சொற்கள் இருக்கும். அதை நம்ம பேசிக்காக இங்கே பார்த்துட்டு அப்புறம் அதில் பாஸ்டாக பண்ணிடலாம். ஏன், எதற்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு கேள்வி கேட்குறவோ விளக்கத்திற்காகவோ நம்ம பயன்படுத்துறது அந்த ஏன். எதற்கு அப்படின்னா எதற்காக இந்த வேலையை செஞ்ச, எதற்காக நீ படித்த. அப்போ ஒரு குறிக்கோள், அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்போம். இப்போ குறிக்கோள் அல்லது காரணத்தை கேட்க பயன்படுகிறது இந்த எதற்கு. ஏன் அப்படிங்கிறது கேள்வியாகவோ அல்லது விளக்கத்திற்காகவோ அது கேட்குறோம். அப்புறம் பாருங்கள், எப்படி, எதற்கு. எப்படி அப்படின்னா கேள்வி கேட்க, எப்படி அது செஞ்ச, கேள்வி கேட்க பயன்படுத்தப்படும் ஒரு வினவு பெயர். அப்போ எப்படின்னா எப்படி செய்கிறோம், அந்த செய்கிற விதம், செயல்முறை, எப்படி படிச்சிங்க, எப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னு நம்ம எப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்ற நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அப்போ எப்படி அப்படின்னா எப்படி அதை செயல்முறையில் நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த இதுக்கு எதற்கு அப்படின்னா காரணம் அல்லது நோக்கம், அதான் நம்ம மேலே பார்த்தோம் எதற்கு அப்படிங்கிறது. எத்தனை, எத்துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். எத்தனை அப்படின்னா எண்ணி அறியக்கூடிய பொருள்களின் எண்ணிக்கையை கேட்கவும். அதாவது எத்தனை அப்படிங்கிறது எத்தனை மணி, எண்ணி அளக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையை கேட்குறதுக்கு இது பயன்படும். ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு 10 பேர் முன்னால் ஆழ்வார்கள் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு கை நீட்டி எண்ற மாரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எண்ணி அதான் இங்கே சொல்கிறாங்க, எண்ணி அறியக்கூடிய பொருள்களின் எண்ணிக்கை கேட்கறதுக்கு இந்த எத்தனை அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். உன் கையில் எத்தனை விரல்கள் அப்படின்னா அதை எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 விரல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், எத்துணை அப்படின்னா அளந்து அறியக்கூடிய அளவுகளை கேட்க பயன்படுத்துகிறோம். எத்துணை தூரம், எத்துணை நேரம் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். அதாவது அளந்து அளவுக்கூடிய. இப்போ எத்துணை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இன்னொன்று டைரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளவு தூரம், எங்கே திருச்சியிலேருந்து பெரம்பலூருக்கு, மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு, அப்புறம் திருச்சியிலேருந்து தூத்துக்குடி, திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அப்போ எத்துணை அப்படின்னா அளந்து அறியக்கூடிய அளவுகோலை, இது எண்ணி பார்க்க முடியாது. அப்போ எத்தனை அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ எத்தனை பாருங்கள், எண்ணி அறியக்கூடிய பொருள்களின் எண்ணிக்கையை கேட்க பயன்படுத்துகிறோம். ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்ப்போம். அதுமாரி எத்தனை விரல்கள், எத்தனை ஆப்பிள்கள், இதெல்லாம் எண்ண முடியும். கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தனை புத்தகங்கள், எத்தனை மாணவர்கள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எத்துணை அப்படிங்கிறது பாருங்கள், அளந்து அறியக்கூடிய அளவுகளை கேட்க பயன்படுறோம். எத்துணை நேரம் அப்படின்னா எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்கிறோம். எத்துணை தூரம், எத்துணை பணம். அப்போ எத்துணை என்பது எவ்வளவு அப்படிங்கிறத குறிக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள், ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்கின்றன. அப்போ உன் கையில் எத்தனை விரல்கள்னா எண்ணி பார்த்தலாம். 1 2 3 4 5. ஒரு சில பேருக்கு 6 விரல் இருக்கும். அப்போ எண்ணி பார்த்து சொல்லிடலாம்.
மேக்ஸிமம் 5 இருக்கும். அப்போ ஒரு சில பேர் 6வது விரல் இருக்கும். அடுத்து பாருங்கள், நான் எத்துணை நேரமாக காத்திருக்கிறேன். நான் எவ்வளவு நேரமாக உனக்காக காத்திருக்கிறது, நீ ஏன் வரல அப்படிங்கிறது. அப்போ எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து எத்துணை அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்க. அப்போ அளந்து அறியணும். இப்போ நேரத்தை எப்படி நம்ம பண்ணலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 5 நிமிஷம், அது வந்து நம்ம 1 2 3ன்னு எண்ண முடியாது. அப்போ அதை அளக்கணும். அப்போ ஒரு வாட்ச் வச்சு அளக்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸை ஒரு மீட்டர் வச்சு அளக்கிறோம். அதுமாரி அளந்து அறியக்கூடிய அந்த இதை வந்து எத்துணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எத்துணை நேரம் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், எங்கு அப்படின்னா எங்கே, எவ்விடம் எல்லாம் சிமிலர் மீனிங் வரும். யாது யாவை தான் நம்ம பார்த்தாச்சு. யாதுனா ஒரு பொருள் அக்ரிணை, பல பொருள் அக்ரிணை. ஓகே, இது பேசிக்காக அந்த என்னது எது, எப்படி, எவை இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எவை, எதற்கு, எத்தனை, எத்தனை, எங்கு, ஏன் இதெல்லாம். இப்போ வந்து வினா எழுத்துக்கள் வினா சொற்களை பேஸ் பண்ணி இந்த புக் பேஸ் பண்ணி உள்ள இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. அது பேஸ் பண்ணி இப்போ ப்ரீவியஸ் கொஷின் 98 கொஷின் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வினா விடை வகைகள் அது ரொம்ப ஈஸி. அது ஜஸ்ட்டு ஈஸியாக நம்ம பாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இப்போ இந்த வினா எழுத்துக்கள் வினா சொற்கள் பேஸ் பண்ணி நம்ம ஒரு 95 கொஷின், அதுக்கப்புறம் ஒரு 148 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த வினா வகைகள் விடை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 10th லெசனில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் அதையும் நம்ம பார்த்துருவோம். மொத்தமாக 243 கொஷின். இந்த 243 கொஷின், இந்த கொஷின் வித் ஆன்சர், இந்த பிடிஎஃப் வந்து வேணுங்கிறவங்க கீழே டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதில் ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அது ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதில் வந்து தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ், மேக்ஸ், அப்புறம் தமிழ் 3 பேக்கேஜ் உள்ள அந்த ஓவரால் பிடிஎஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பைலிங்குவலில் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். எதுவும் டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும் வேணும்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 95 கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து அந்த பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸில் இது இருக்காது. அப்போ ஒரு சில டாப்பிக்லாம் ஜென்ரல் தமிழில் கவர் ஆகும். அதுவும் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் அனலைசிஸில் ஜென்ரல் தமிழில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், வினா எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு கொஷின், வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏ, யா, ஆ அப்படிங்கிறது தான் வினா எழுத்து. மற்றதெல்லாம் அதில் வருதான்னு பாருங்கள். ஆ அப்படிங்கிறது வினா எழுத்து. ஆனால் ஓ, ஆ, ஓ 2 வினா எழுத்து தான். ஊ வராது. அது, இது, உது, உது, உவன், அந்த ஊ அப்படிங்கிறது என்ன, அது சுட்டு எழுத்துக்களில் வரும். அப்போ ஆப்ஷன் பி வராது. அடுத்து பாருங்கள், அது, இது, உது, இது சுட்டு எழுத்துக்கள், இதுவும் வராது. ஆ வராது, ஆ தான் வரும். யா வினா எழுத்து தான், ஆனால் ஈ கிடையாது, ஆ கிடையாது. அப்போ எல்லா எழுத்தும் வினா எழுத்துக்களாக இருக்கணும். அதை தான் நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ, யா, ஆ அப்படிங்கிற ஏ அப்படிங்கிறது தான். இப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 5. அதில் வந்து மொழிக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்னது, ஏ, யா அப்படிங்கிறது. ஆ, ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் வரும். ஏ அப்படிங்கிற வினா எழுத்து வந்து முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, செகண்ட் கொஷின், மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, ஏ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மொழிக்கு முதல்லையும் வரணும், இறுதிலையும் வரணும் அப்படின்னா அது என்ன வினா எழுத்து, ஏ அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம திரும்ப அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஏ, யா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது ஆ, அப்புறம் ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் வருது. இந்த ஏ அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்லேயும் வரும், அது ஃபஸ்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. அப்போ யாது இதை நம்ம எங்கே சொன்னோம், யாது யாவை அப்படின்னா அக்ரிநிலை பயன்படுத்தணும். அது ஒருமையாக இருந்ததுன்னா அது யாது, பன்மையாக இருந்துச்சுன்னா அது யாவை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், மனிதனோட மனம் கலங்க காரணம் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு அக்ரிநிலை தான். அப்போ காரணங்கள் என்னது, காரணங்கள் அப்படின்னு கேட்கல, காரணமாக அமைவது, அமைவன அப்படின்னு கேட்கல. அமைவன அப்படின்னா அது யாவைன்னு கொடுத்துருக்கோம். அமைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஒருமை. அப்போ அங்கே யாது அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்க சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம வினா எழுத்துக்கள் அப்படின்னா அந்த வினா எழுத்துக்கள் பயன்படுத்துகிற அந்த சொற்கள் வந்து வினாச்சொற்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம்.
சொல்லலாம். அப்போ அதை சார்ந்த வினாக்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 95 கொஸ்டினும் அது ஃபுல்லாகவே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், வினாச்சொல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவையும் தான் வரும். ஏன்னா வாகனங்கள் அப்படிங்கிறது அக்னிணை. அப்போ வாகனம் அப்படின்னா அது யாதுன்னு வந்திருக்கும். வாகனங்கள் அப்படின்னா அது யாவைன்னு தான் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை அதாவது டேஸ் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ் சொற்களை பேச வேண்டும். சரியான வினாச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, எதற்கு, யாது, எப்படி அப்படின்னா அப்போ சரியான வினாச்சொல் என்னது? எப்படி சொற்களை பேச வேண்டும். அப்போ எப்படி அப்படின்னா அந்த செயல்முறை இல்லை எந்த விதம் அப்படிங்கிறது தான் அந்த எப்படி அப்படின்னு அர்த்தம். ஹவு அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் பார்த்தீங்களா. எதற்கு அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இங்கிலீஷில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஹவு எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படின்னா தான் வரும். என்ன சொற்கள் பேசணும்லாம் வரக்கூடாது. யாது அப்படின்னு வராது. இந்த எப்படி எதற்கு அப்படிங்கிறது ரெண்டு கன்ஃபியூஷனில் இருக்கும். எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான். இதை பாருங்கள், இதை சி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு சொற்களை பேச வேண்டும்னா பேசலான்னா நீ ஊமையா அப்படின்ற மாதிரி நம்ம கிண்டலாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எதற்கு சொற்களை பேச வேண்டும்னா நம்ம பேசினா தான் நம்ம அவனுக்கு புரியும், ஏதாவது பண்ண முடியும். அப்போ அது வராது. அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது வராது. எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படின்னா பணிவுடன் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அந்த அந்த பேசுகிற விதம் அப்படின்றதுல பொலைட்டாக பேசுகிறாங்களா, ஹார்ஸாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ எப்படி சொற்களை பேச வேண்டும், அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? பணிவுடன் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல எப்படி அப்படிங்கிற வினாச்சொல் தான் வரும். நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் எத்தனை பேர்? அப்போ நாயன்மார்களில் எண்ணி பார்க்க மாரி இருக்கணும். 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்ம எண்ற மாரி இருக்கணும். 10 பேர் இல்லை 5 பேர் உள்ள முன்னால் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள எண்ற மாரி இருக்கணும். அப்போ நாயன்மார்கள் எத்தனை பேர்? நாயன்மார்கள் எண்ணி பார்க்க முடியும். இப்போ ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு எங்கள் எத்தனைன்னு பயன்படுத்தலாம். நான் எத்துணை நேரமாக காத்திருக்கிறேன் அப்படின்ற இடத்துல வந்து எத்துணை அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இந்த ஆப்ஷனில் எத்தனை எத்துணைன்னு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ நாயன்மார்கள் வந்து நம்ம கவுண்டபிள், அதை எண்ணி பார்க்கலாம், அதனால் இங்கே எத்தனைன்னு வருது. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. அப்போ என்ன வரும்? உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது அப்படின்னா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, ஏன் அமைந்துள்ளதுன்னு வராது, யாது அமைந்துள்ளதுன்னு வராது. உன் வீடு எவ்விடம் அமைந்துள்ளது வரலாம், ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்ல முடியும்? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். இப்போ இதுதான் 100% அங்கே சூட்டபுளாக இருக்கும். காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நூல் அப்படின்னா என்னது? சிங்குலர் தான். அப்போ எது நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது எது அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்லது ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு இந்த எது அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். எவை அப்படிங்கிறது பல பொருள்கள் அல்லது பல நபர்களை குறிப்பிடுவதற்கு அதை பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கே நூல் அப்படின்னா ஒரு பொருள் தான், அது அக்ரிணையில் வர அந்த ஒரு திங்ஸ். அப்போ அந்த திங்கை பயன்படுத்துறதுக்கு எது அப்படிங்கிறது தான் வரும். காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல் ஏன் அப்படிலாம் வராது, எவ்வது அப்படின்னு வராது, எதற்கு அப்படின்னு வராது. சொற்களை டேஸ் வகைப்படும், அதாவது தொகை சொற்கள் டேஸ் வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னது எத்துணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம். எத்துணை அப்படிங்கிறது அந்த எவ்வளவு அப்படிங்கிறது தான். எத்துணையும் எவ்வளவும் ஒரே மாரி தான், அளந்து அறியக்கூடிய மாரி தான் அந்த எத்துணை அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். எத்தனை அப்படிங்கிறது எண்ணி பார்க்குற மாரி, கையில் எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குற போது 1 2 3 4 5ன்னு நம்ம எண்ணி பார்த்தோம். அதேமாரி தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு தான் நம்ம வரும். எத்துணை வகைப்படும் வராது. ஏன்னா தொகை சொற்கள் பாருங்கள், தொகை சொற்கள் 6 வகைப்படும். அது தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தொகை நிலைத்தொடர் அப்படின்னா 6 வகைப்படும். ஏன்னா அது வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே தொகா நிலைத்தொடர், இது தொகை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகைனா அது மறைஞ்சு வருது, தொகா நிலைனா அது மறையாத வருது. அப்போ தொகா நிலை தொடர்கள் வந்து 9 வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அப்போ தொகை சொற்கள் அப்படிங்கிறது 6 வகைப்படும். அப்போ 6ங்கிறது 1 2 3 4 5 6ன்னு எண்ண முடியும். அதனால் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத எத்தனை அப்படிங்கிறதான் வரும். செப்பு திருமேனிகளின் பொற்காலம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு தான் வரும், எப்படின்னு வராது, என்ன பொற்காலம் என்ன அப்படின்னு வராது, எவ்வாறு அப்படின்னு வராது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தலாம். இப்போ செப்பு திருமேனினா என்னது? அது ஒரு சாமியோட சிலை தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். செப்பு திருமேனி அப்படிங்கிறது ஒரு ஐம்பொன்
கலவையில் செய்யப்பட்ட ஒரு திருவுருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் செப்பு அப்படின்னு சொல்கிற அந்த செம்பு அதில் தான் அதிக அளவில் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் செப்பு திருமேனி, அது ஒரு கடவுளோட உருவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கோயிலில் வச்சு நம்ம அந்த சாமி கும்பிட்ற அந்த திருவுருவம். அப்போ அந்த திருவுருவத்தில், அதாவது செப்பு திருமேனி பொற்காலம், அந்த கோயில் அந்த திருவுருவம், அதாவது சாமி கும்பிட்ற அந்த காலகட்டம் வந்து எந்த காலம் அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஷின் கேட்குறாங்க. புக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு லைனாக அந்த கொஷினாக இருக்கிறத அப்படியே தூக்கி இங்கே வைப்பாங்க, அவ்வளோதான். அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. செப்பு திருமேனி பொற்காலம் எது அப்படின்னு கேட்குங்க. எப்படி, என்ன, எவ்வாறு அப்படிலாம் வராது. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை, எவ்வாறு, எப்படி, யாரெலாம் வராது. கொங்கு நாட்டில் பாரும் ஆறுகள் என்னது, யாவைன்னு தான் சொல்லுவோம். அப்போ யாது அப்படின்னா அக்ரிணையில் ஒருமையில் வரும், யாவை அப்படின்னா அக்ரிணையில் பன்மையில் வரும். இதெல்லாம் அந்த ஒருமை பன்மையிலேயே நம்ம அதை பார்ப்போம். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள், ஆறு அப்படின்னா யாதுன்னு வரும். ஆறுகள்ங்கிறது அக்ரிணையில் பன்மை வரும். அப்போ அது யாவை அப்படிங்கிறது வரும். நிலங்கள் எத்தனை வகையாக பிரித்தனர், எப்படி பிரித்தனர் வராது, என்ன பிரித்தனர், எவ்வாறு பிரித்தனர் வருது. எப்போ எத்தனை வகைகளாக நிலங்கள் வந்து 4 வகையாக பிரித்தாங்க, 5 வகையாக பிரித்தாங்க அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ நிலங்களை நம்ம களிமண், செம்மண், வண்டல் மண் மாரி ஜாகிரஃபியில் படிப்போம் பார்த்தீங்கன்னா, அந்தமாரி எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்து பாருங்கள், முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் வரும். முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் அப்படின்னா, முதல் ஆழ்வார்கள் எப்படி, என்ன, எங்கு, அதெல்லாம் சொல்லி பார்க்கும்போதே ஒரு சில இதெல்லாம் டைரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், அப்போ ஆழ்வார்கள் நம்ம எண்ணி பார்க்க முடியும். அடுத்து பாருங்கள், கேலிச்சித்திரம் என்றால் என்ன அப்படின்னு தான் வரும். கேலிச்சித்திரம் என்றால் என்ன, கேலிச்சித்திரங்கள் என்றால் எவை அப்படின்னு கேட்கலாம். இல்லை கேலிச்சித்திரம் அப்படிங்கிறது சிங்குலர் தான், ஒரு பொருளை தான் குறிக்குது. இங்கே யாவைன்னு கண்டிப்பாக வராது, எப்படின்னு வராது, ஏன்னு வராது, யாது கொடுக்கல. கேலிச்சித்திரம் என்றால் யாது அப்படின்னு வராது. என்றால் அப்படின்னா அது பக்கத்தில் என்ன அப்படிங்கிறது தான் வரும். அப்போ யாது அவன் கொடுக்கல, அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ கேலிச்சித்திரம் என்றால் என்ன. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கு உள்ளது அப்படிங்கிறத வரும். அடுத்தது பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும். அப்போ அதுவும் நம்ம எண்ணி பார்க்குற ஒரு வகை தான். அப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எறும்பு பாடுபடுவது டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எறும்பு பாடுபடுவது எப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, எறும்பு பாடுபடுவது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது, என்ன, ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. எறும்பு பாடுபடுவது எதற்காக அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். எதற்காக அப்படின்னா, அதாவது எறும்பு வந்து வரிசையாக லைனாக போய்ட்டு ஏதாவது பக்கத்தில் ஒரு சாப்பிட்ற ஒரு பொருளோ ஏதாவது அதை உருட்டிக்கிட்டே போகும். அதை வசிக்கிற இடத்துக்கு உருட்டிகிட்டே போயிட்டு அதை உணவு சேகரிச்சுக்கும். அப்போ அந்தளவுக்கு பாடுபடுது, ஒரு லைனாக போய்ட்டு அதை ஒரு டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணுது. அப்போ எறும்பு பாடுபடுவது எதற்காக அப்படின்னு நம்ம கேட்கணும், எப்படி, ஏன்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ எதற்காக அப்படின்னா, அது உணவுக்காக, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது பாடுபடுது அப்படிங்கிறது தான் வரும். எறும்பு பாடுபடுவது எப்படி அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, அது சம்மந்தம் இல்லாத கொஷின். அப்போ எதற்காக அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். திருக்குறளை இயற்றியவர் யார், டைரக்ட் கொஷின். திருக்குறளை இயற்றியவர் யார், யாவர்லாம் வராது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது யாவர் வராது, யார் மட்டும்தான். எவ்வது, எப்படிலாம் வராது. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு தான் வரும், எவ்வாறு, எப்படி, எதற்கு அப்படிங்கிறது வராது. அப்போ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தலாம், யாது அப்படின்னு பயன்படுத்தலாம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். இப்போ இங்கே யாது கொடுக்கல, அதனால் அங்கே வரல. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஆன்சராக. ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ 2 வினாச்சொற்களை நம்ம பயன்படுத்த முடியும். பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும், அப்போ எண்ணி பார்க்குற அளவுக்குடைய வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அப்படிங்கிறத பண்ணணும். இங்கே எத்தனைலாம் போட்டக்கூடாது. என்ன வகைப்படும் அப்படின்லாம் வராது, ஏன் வகைப்படும் அப்படின்னு வராது. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன, யாது அப்படிங்கிறது இங்கே கொடுக்கல, அதனால் கன்ஃபியூஸ் பண்ண வேணும். அப்போ மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அப்படின்னு தான் வரும். என்றால் அப்படின்னாவே மேக்ஸிமம் என்னன்னு வந்துருச்சு. ஓகே. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார், யாதுன்னு போட்டக்கூடாது, எது அப்படின்னு போட்டக்கூடாது. அப்போ நாயகன் என்னது, அப்போ ஒரு ஆளை குறிக்குது. இப்போ யார் அப்படிங்கிறத பயன்படுத்தும். அடுத்து பாருங்கள், நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நல்ல நூல்களோட இயல்பு அப்படின்னு நீங்கள் கருதுவது அப்படின்னா யாதுன்னு வரும். ஆனால் கருதுவன அப்படின்னா யாவை.
இயல்புகள் அக்ரிநிலை யாவை அப்படிங்கிற நம்ம பயன்படுத்துகிறோம். டேஸ் இரண்டும் பிறருக்கு உதவுவதே அதாவது உதவவே என சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டும் அப்படின்னாவே அங்கே எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எவை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். யாவைனா லாஸ்ட்டில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. யாவை யாது இதெல்லாம். எது இரண்டும் அப்படின்னு நம்ம வராது. எவை இரண்டும், எது அப்படின்னா ஏதாவது ஒரு இதை குறிக்குது. அப்போ எவை அப்படின்னா தான் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்டதை குறிக்கும். அப்போ எவை தான் அங்கே பயன்படுத்த முடியும். அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? இது டைரெக்டாக யார் அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது, உயிருள்ள உடல் எது? உயிருள்ள உடல் எது? அப்போ எது அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தலாம்? ஒரு பொருளையும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி ஒரு நபரையும் பயன்படுத்தலாம். இப்போ உயிர் உள்ள உடல், ஒரு உடலை பயன்படுத்துகிறோம். இப்போ உடல் அப்படிங்கிறது ஒரு அக்ரிணையில் வர அந்த மனிதனை குறிக்குது. அதனால் எது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. உயிருள்ள உடல் எது? இந்த பூவை தொடுப்பது எப்படி? எவைன்னு வராது, என்ன எவ்வளவு அப்படிலாம் வராது. பூவை எப்படி தொடுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இப்போ பூவை தொடுப்பது எப்படி? அந்தாதி என்றால் என்ன? என்றால் அப்படின்னு வந்துச்சுனாவே அங்கே என்ன தான் பயன்படுத்துகிறாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அங்கே யாதுன்னு போடக்கூடாது, எதுன்னு தேவையில்லை. இப்போ என்றால் என்ன, அப்போ அந்தாதி என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டுரும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் வந்து வேறு எக்ஸாமில் திரும்ப கேட்குற கொஸ்டின் புக்கில் இருக்குது. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இது 7th புக்கில் ஒரு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள். இப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஏயா ஆவோ ஏ. அதில் ஏதாவது ஒரு சொற்களோட சேர்ந்து வரும்போது அது வினா சொற்கள் நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள், இதெல்லாம் வினா சொற்கள் தான். என்னது? எது, என்ன. வினா எழுத்து கிடையாது, இதெல்லாம் வினா சொற்கள். இதில் ஏ இங்கே எல்லாமே இங்கே யா, இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ அது ஒரு மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது வினா சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை. கீழே சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புக்லேயே. இதில் இருந்தால் தான் இதை திரும்ப ஒரு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? டேஸ் சொற்கள் பேச வேண்டும், எப்படி சொற்கள் பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஆப்ஷனும் ஒரே இதில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. இது தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா யாதுன்னு வரும், என்னன்னு கொடுத்தாங்கன்னா என்னன்னு போட்டுக்கணும் தான். அப்போ அறநெறிச்சாரம் பொருள் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்கலாம், இல்லை அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாலும் சரிதான். ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். அடுத்து பாருங்கள், பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதை வினாவாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்து வினாக்கள் எழுதுக. வினாக்கள்லாம் கொஷினாக எழுத சொல்கிறாங்க. பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? பேருந்து சென்றால். அடுத்த கொஷின் எப்படி கேட்கலாம்? பூங்குடி பள்ளிக்கு யாருடன் சென்றால்? தோழியுடன் சென்றால். பூங்குடி எங்கு சென்றால்? பள்ளிக்கு சென்றால். பூங்குடி எப்பொழுது சென்றால்? காலையில் சென்றால். அவ்வளோதான். இப்போ கொஷினை அப்படி நம்ம ஒரு சென்டென்ஸில் அதை வச்சு நம்ம நிறைய கொஷின் நம்ம கேட்டுக்கலாம். இந்த வினா விடை வகைகள் தான் அடுத்த 148 கொஷினை பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதை பார்த்துட்டு பார்ப்போம். இப்போ இந்த வினாச்சொற்கள் ப்ரீவியஸ் கொஷின் முடிச்சிடும். ஸோ அப்போ இந்த முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது இங்கே வரும். இதுதான் அந்த 7th புக்கில் வருது. நெல்லையப்பர் கோயில் எங்கே உள்ளது? நெல்லையப்பர் கோயில் எங்கே உள்ளது? திரும்ப கேட்குறாங்க. 7th நியூ புக்கில் இருக்குது. டேஸ் சொற்கள் பேச வேண்டும், எத்தகைய சொற்கள் பேச வேண்டும், அதாவது டேஸ் சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இங்கே எப்படிங்கிறது கொடுக்கல. அதே வந்து எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அப்படியும் அந்த எப்படி கொடுக்கல அப்படின்னா எத்தகைய கொடுத்தாலும் எத்தகைய தான் வரும். யாரால், எவை, எதனால் அப்படிலாம் வராது. தமிழரின் வீர விளையாட்டு எது? இப்போ தமிழரோட வீர விளையாட்டு வந்து எது அப்படின்னு வரும். யார், எங்கு, ஏன் அப்படிலாம் வராது. படித்து பார்க்கும்போது ஆன்சர் பண்ணிடலாம்.
வட்டார மொழி எனப்படுவது யாது? வட்டார மொழி அப்படின்னா அக்ரிணை, அது ஒருமை. அப்போ யாவை வராது, எவை, இது எவையும் வராது, எவை எவை அப்படின்லாம் வராது. வட்டார மொழி எனப்படுவது யாது? வட்டார மொழிகள் எனப்படுவது யாவை அப்படின்னு கேட்கலாம். அப்போ இங்கே ஒருமை தான் கொடுத்துருக்காங்க, அக்ரிணை ஒருமை. அப்போ யாது அப்படின்னு வருது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்னது? அங்கு, இங்கு, உண்டு, இதெல்லாம் என்னது? சுட்டு பேர் மாதிரி இருக்குது. உண்டுலாம் வராது. இப்போ ஊ அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்கள் தான், ஆ இ ஊ. ஆனால் எங்கு அப்படிங்கிறது தான் வினாச்சொல், அதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நால்வகை படைகள் யாவை? நால்வகை அப்படின்னா அது படைகள், அப்போ அக்ரிணை பன்மையில் வருது, அதனால் யாவை அப்படின்னு தான் வரும். எப்படி, என்ன, ஏன் அப்படின்னா வராது. பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள். பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை? இப்போ முப்பெரும் காப்பியம் அப்படின்னா யாதுன்னு சொல்லலாம். முப்பெரும் காப்பியங்கள், அப்போ அக்ரிணை பன்மையில் வருது, அப்போ யாவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்தது. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? 3 உண்மைகள், அப்போ 3 அப்படிங்கிறது ஃப்ளூரல், உண்மைகள். இப்போ கல் வந்துருக்கு பாருங்கள். அப்போ அங்கே என்னது? சிலப்பதிகாரம் 3 இது கூறும் உண்மை யாது அப்படின்னு கேட்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள், இப்போ ஃப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. அப்போ அக்ரிணை, உண்மைகள் அப்படின்னா அது அக்ரிணையில் வரும். அப்போ உண்மைகள், உண்மைனா ஒருமை, உண்மைகள் அப்படின்னா அது பன்மை, இப்போ யாவை அப்படிங்கிறது தான் வரும். நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? இது ஒரு 10 வாட்டி கேட்டாங்க, 10 வாட்டியும் இப்போ வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுக. பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? பழம் என்பதன் இயல்பு யாது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? பழம் அப்புறம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் ஃப்ளூரலில் வருது. அப்போ அக்ரிணை பன்மையில் வரும்போது யாவை அப்படிங்கிறத வரும். எது, என்ன, யாது அப்படிங்கிறது வராது. திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் இயற்றினார். திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் இயற்றினார் அப்படின்னா எதை இயற்றினார்? அப்போ இங்கே திருவள்ளுவர் திருக்குறளைன்னு சொல்லிருச்சு, அப்போ எதைன்னு வரக்கூடாது, எது, யார் அப்படின்னு வராது. திருக்குறள்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, அப்போ யாருன்னு வராது. எது அப்படின்னா அதுவும் எது, எதை, இதெல்லாம் ஒன்றா வரும். அப்போ எவ்வாறு இயற்றினார் அப்படின்னு கொஸ்டின் போடலாம். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார்? எவ்வாறு இயற்றினார் என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 1330 திருக்குறள்களை ஏற்றிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ணா நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு தான் வரும். ஏன் உள்ளது, எது உள்ளது, எவற்றை உள்ளது அப்படின்லாம் வராது. இப்போ சரியான வினாச்சொல் எங்கு. யாது அப்படிங்கிறத பயன்படுத்த சொல்கிறாங்க. யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே இந்த யாது அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படிங்கிறது வரும். இப்போ யாது அப்படிங்கிறது அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு ஃபஸ்ட்டு இதில் வரும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் யாது அப்படின்னு வராது. கம்பர் இயற்றிய நூல்கள் யாது, நூல்கள் அப்படின்னு வந்துச்சுனாவே இது யாவைன்னு தான் வரும். அடுத்தது யாது சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு வராது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் தான் அது கரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு கொஸ்டினில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படி கேட்டாலும் யாதுன்னு கேட்டாலும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், திருக்குறளை இயற்றியவர் இங்கே என்ன போடலாம்? திருக்குறளை இயற்றியவர் யார்? கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை? டேஸ் சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும், இல்லை எவ்வாறு சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு நம்ம போடலாம். 2 வாட்டியும் கேட்டிருக்காங்க, எப்படி, எவ்வாறு, 2 இதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல யாது அப்படிங்கிறது அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படிங்கிறது. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து எத்தனைன்னு பயன்படுத்துகிறோம். இயற்கையை டேஸ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த கொஸ்டினில் இயற்கையை டேஸ் பாதுகாக்க வேண்டும். இதில் வந்து 1, 2, 3. இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும், இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும், யாதுன்னு வராது. இப்போ இயற்கையை யாது பாதுகாக்க இன்னும் வராது. ஆனால் உயிர் அற்றதை வந்து பாதுகாக்க போகிறது கிடையாது. இப்போ இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்னா நம்ம சுற்றுச்சூழலை ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா அது பாதுகாத்துக்கணும். இயற்கையை எப்படி பாதுகாக்கணும்னா இந்த கெமிக்கல் கண்டென்ட்லாம் வெளியில் விடக்கூடாது, ஸ்மோக்கு, கார்பன் டை ஆக்சைடெலாம் வராமல் இருக்கணும்னா இப்போ என்ன சொல்கிறது, ஓசோன் டிஃப்ளெக்ஷன்லாம் வராமல் இருக்கணும்னா மரங்கள் நிறையா வளர்க்கலாம். அது வளர்க்கும் போது அந்த மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வெளியில் தள்ளுது. இயற்கையை யார் பாதுகாப்புனா மனுஷன், நம்ம தான் ஆறறிவுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற நம்ம மனிதன், இவங்க தான் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து இது பண்ணணும். இயற்கை நார்மலாக நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா நல்லா தான் இருந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து தான் அது இது பண்ணியிருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம தான் அதை சரி பண்ணணும்.
அப்போ ஏன், எப்படி, யார் அப்படிங்கிறத 3 இதை பயன்படுத்த முடியும். யாது அப்படிங்கிறது இந்த கொஷனில் வராது, இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. அடுத்து பாருங்கள், நோய்கள் பெருக காரணம் என்ன? நோய்கள் பெருக காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நோய்கள் பெருக காரணம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. காரணங்கள் அப்படின்னா அது எவை அப்படின்னு போடலாம், இல்லை யாவை அப்படின்னு கொடுக்கலாம். நோய்கள் பெருக காரணம் என்ன அப்படின்னு நம்ம போடலாம். யாவை இதெல்லாம் வராது. டேஸ் சொற்கள் பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும். இதே இன்னொரு கொஸ்டின் வந்து எத்தகைய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அது சரி, எவ்வாறு சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? இங்கே என்ன வரல, என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் ரைட்டு தான். இப்போ 2 இதையும் ஒன்றா கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னு மட்டும் கொடுத்து யாது கொடுக்கல அப்படின்னா என்ன வரும்? என்ன அப்படிங்கிறது கொடுக்காம யாதுன்னு கொடுத்தாங்கன்னா யாதுன்னு வரும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? மெய் என்பதன் பொருள் யாது? மெய் என்பதன் பொருள் யாது, எத்தனை, யார், எங்கு இதெல்லாம் வராது. திருக்குறளை இயற்றியவர் யார்? நிறையா கொஷின் வந்து திரும்ப திரும்ப கட் பண்ணி போடல, வேறு எக்ஸாமில் அதே கொஷினை ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ ரிப்பீட்டடாக இந்த கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நூலகம். இப்போ நூலகம் அப்படிங்கிறது, நூலகம் எங்கு உள்ளது? பாண்டவர்கள் எத்தனை பேர்? பள்ளிக்கு சென்றது யார்? செடிகள் வாடுவது ஏன்? இப்போ நம்ம அதை பார்க்கும்போது அதெல்லாம் நூலகம் அப்படிங்கிறது அக்ரிணை, அது ஒருமை. அப்போ எங்குள்ளது அப்படின்னு நம்ம போடலாம். பாண்டவர்கள் அப்படின்னா உயர்திணை, அப்போ எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளிக்கு சென்றது யார் அப்படின்னு தெரில, அதனால் யாருன்னு கேட்குறாங்க. செடிகள் வாடுவது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிக. எல்லாமே தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றாள்? தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றாள்? தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள்? தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாள்? அப்போ எல்லாமே இதுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வருது. இப்போ தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றாலாம்? பேருந்தில் சென்றாள். தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றாலாம்? படிக்க சென்றாள். தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றாள் அப்படின்னாலும் எதற்கு, ஏன் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். படிக்கிறதுக்கு போனாங்க. தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றாங்கன்னா காலையில் போனாங்க. காலையில் தான் ஸ்கூலுக்கு போவோம். அப்போ அதுக்கு ஆன்சர் வர மாரி இருக்கிற கொஸ்டின் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார்னா திருக்குறளை இயற்றியவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பாருங்கள், வினைத்திற்பம் என்பது யாது? இப்போ வினைத்திற்பம் என்பது யாது அப்படின்னு, வினைத்திற்பம் என்பது யாது? அக்ரிணை, ஒருமை. வினைத்திற்பம் என்பவை யாவை அப்படின்னு நம்ம கேட்க முடியும், ஆனால் என்பதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுத்தல்துக. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்கலாம். பறவை இனம் எது? பறவை இனங்கள் அப்படின்னு கேட்கலாம். பறவை இனம் எது, எவை? அப்போ எது அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார்? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இசை தூண்கள் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டவை யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? அதாவது இது மிக கடினமான பணி அப்படின்னு மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யாவை தெரிஞ்சது, யார் தெரிஞ்சது, எப்படிலாம் வராது. அப்போ எப்படி தெரிஞ்சது? மாசற்றார், குற்றமில்லாதவர். அப்போ மாசற்றார் என்பதன் பொருள் யாது? அக்ரிணை, ஒருமை. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவது அப்படின்னா யாதுன்னு வரும். கூறுவன அப்படின்னா யாவை? வைகரிக்குரிய கால அளவு யாது? வைகரிக்குரிய கால அளவு அக்ரிணை, ஒருமை. இப்போ வைகரைக்குரிய யாது எது அப்படின்னு வந்துச்சுன்னா அது அக்ரிணையாக இருக்கும்போது, ஒருமையாக இருக்கும்போது யாதுன்னே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் தான். இப்போ வைகரைக்குரிய கால அளவு யாது? தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? எங்கு, எப்படி, எவ்வாறு இதெல்லாம் வருது. திருக்குறளை இயற்றியவர் யார்? இதெல்லாம் ஒரு 4 வாட்டி கேட்டாங்க. சான்றோர்க்கு அழகாவது எது அப்படின்னு கேட்குறாங்க.
எப்படி, எங்கு, ஏன் அதெல்லாம் வராது. டேஸ் பேர் சுற்றுலா சென்றனர், எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர். பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை. வருத்தங்கள் அப்படின்னா என்னது, அக்ரிணை பன்மை. சரியான வினாச்சொல் தெரிந்தெடுத்து எழுதுக. என்னது, இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ மற்றதெல்லாம் அது வினா இருக்காது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார், இதெல்லாம் வந்து செய்தி தொடர்பு இருக்குது. அப்போ நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, வினா தொடரில் இல்லை, வினாச்சொல் கிடையாது. அந்தோ என் செல்வம் பறி போயிட்டு, உணர்ச்சி, அது பேஸ் பண்ணி வருது. அப்போ என்னது, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். அப்போ இது வினாச்சொல்ல தான் கேட்குறாங்க, அதுதான் ஆன்சர். அடுத்த பாருங்கள், சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு தான் வரும், என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. சரியான வினா அப்படின்னு கேட்குறாங்க. செல்வத்து பயன், செல்வத்து பயன் என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த செல்வத்து பயன் அப்படிங்கிறது யாதுன்னு வராது, செல்வத்து பயன் என்ன அப்படின்னு தான் வரும். அதனால் அதுவும் தப்பு, எத்தனையும் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் யார், கரெக்டு தான். பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தார், அது எவற்றை பிறந்தான்னு வருது, எவற்றைன்னு வராது, எங்கு பிறந்தார் அப்படின்னு தான் வரும். அப்போ இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டான இந்த வினாச்சொல் அமைந்த வாக்கியம் என்னது, தமிழகத்தின் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க. இன எழுத்துக்கள் என்றால் என்ன. இன எழுத்துக்கள் என்றால் எப்பொழுதுன்னு வராது, என்றால் ஏன் யார் அப்படின்னு வராது, என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கரெக்ட். நாயன்மார்கள் எத்தனை பேர், 10வது வாட்டி கேட்டாங்க. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார். ஆசிரியர் அப்படின்னு வந்துட்டாவே அது யாருன்னு தான் போட்டோம். ஆழ்வார்கள் டேஸ் பேர் அப்படின்னா எத்தனை பேர். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது. செயற்கைக்கோள், அப்போ அது அக்ரிணை, செயற்கைக்கோள்கள்னு வரல, செயற்கைக்கோள் அப்படின்னு தான் வரும், அதோட பங்கு யாது அப்படின்னு வரும். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் அக்ரிணை பன்மையில், அதனால் யாவை. சரியான வினாச்சொல் அறநெறிச்சாரம் பாடல், பாடலை எழுதியவர் யார். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கு உள்ளது. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, கீழ்காணும் இடைக்கு பொருந்தாத வினாச்சொல். பொருந்தாது வந்து ஏன் அப்படிங்கிறத பொருந்தலையா, மற்றதெல்லாம் பொருந்துதான். அது எப்படி பொருந்ததுன்னு பார்த்துருவோம். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யார் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர்னா பாரதியார். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வினாச்சொல் வந்து அப்ளை பண்ண முடியும். எப்படி பாரதியார் பாராட்டப்பட்டார் அப்படின்னா பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு பாராட்டப்பட்டார். எவ்வாறு பாராட்டப்பட்டார்னா அதுவும் பாட்டுக்கொரு புலவன் தான் வரும். ஏன் பாராட்டப்பட்டார் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கொடுக்கல. இப்போ ஏன் பாராட்டப்பட்டார்னு அதில் வரல. அப்போ அந்த 3 இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படிங்கிறது வராது, சம்மந்தலாக கொடுத்துருக்காங்க. ஏன் சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு வராது. பேசலன்னா நீ ஊமையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எப்படி சொற்களை பேச வேண்டும், எந்த விதத்தில் பேசணும், எவ்வாறு பேசணும் அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும். தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடியவை யாவை. கூடியவை, கூடியது அப்படின்னு சொல்லலாம். கூடியவை அப்படின்னா அது பன்மை, யாவை அக்ரிணை பன்மை. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார். நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. திரும்ப திரும்ப வேறு எக்ஸாமில் இந்த நியூ புக்கு 7th புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 39 நினைக்கிறேன். ஆமாம், அதை தான் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை கடை வீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை படித்து பார்க்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணலாம். தாமரை எங்கு சென்றால் அப்படின்னா இதில் ஆன்சர் இருக்கணும். தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றால். அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு எங்கு சென்றால் அப்படின்னா கடை வீதிக்கு சென்றால். அப்போ இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், தாமரை எப்படி சென்றால் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சென்றால்னா அவங்க பாருங்கள், தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை கடை வீதிக்கு சென்றால் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பைக்கில் போனாங்களா, பஸ்ஸில் போனாங்களா, பேருந்தில் போனாங்களான்லாம் சொல்ல. அதனால் எப்படி சென்றால் அப்படிங்கிறது கொஸ்டின் வராது. தாமரையுடன் சென்றது யார். தாமரையுடன் யார் சென்றாங்க, தோழி சென்றாங்க. அப்போ இதுவும் கொஸ்டினில் வரும், அப்ளை பண்ணலாம். தாமரை எப்பொழுது சென்றால். தாமரை ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சென்றால். இப்போ எப்பொழுது அந்த காலத்தையும் இந்த கொஸ்டின் ஆன்சரில் இருக்குது. அப்போ தாமரை எப்படி சென்றால் அப்படிங்கிறதான் இல்லை. தாமரை ஞாயிற்றுக்கிழமை மாலை பேருந்தில் கடைக்கு சென்றால் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் நம்ம அப்ளை பண்ண முடியும். தாமரை எப்படி சென்றால் அப்படிங்கிறதுக்கு இந்த இதில் இல்லை. அதனால் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
பொருத்தமற்ற வினாச்சொல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்கள், வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான வினாச்சொல். நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? எங்கு ஆனது? அதெல்லாம் வராது. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டு இப்போ வருதா? இதில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யாதுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, யாதுன்னு கொடுத்தாங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணணும். ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் 10 பேர். ஆழ்வார்கள் தங்கும் இடம், ஆழ்வார்கள் பாடிய பாடல். இதெல்லாம் வந்து கொஷின் கிடையாது, அவங்க வினாச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுதான் வினாச்சொல். கன்னி என்பதன் பொருள், கன்னி என்பதன் விளக்கம் யாது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது? யாது வரல, அழைக்கப்படுவது எது? கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது, பெண்ணுக்குரிய கடமை யாது? கடமை அப்படின்னா அக்ரிணை பன்மை, அது அக்ரிணை ஒருமை, அதனால் கடமை யாது? பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? இப்போ பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னா அந்த 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இப்போ பொய்கை ஆழ்வார் வந்து அந்த கடவுள்கிட்ட வேண்டி அவரோட துன்பம், கடல் போன்ற துன்பம் நீங்குவதற்காக திருமாலுக்கு பாமாலை வந்து சூட்டுவார். பொய்கை ஆழ்வார் டேஸ் பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னா எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படின்னா வரும் என்ன, எங்கு, எவ்வற்றை அப்படிலாம் வருது. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? 1330. குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார்? அவ்வளோதான். அதாவது இந்த வினா எழுத்து வினா சொற்கள் அதை பேஸ் பண்ணி 95 கொஷின் பார்த்தாச்சு. இப்போ விடை வகைகள் வினா வகைகள் 95 கொஷின். இப்போ விடை வகைகள் வினா வகைகள் ஒரு 148 கொஷின் இருக்குது. இப்போ இந்த 95 கொஷின் 148 கொஷின் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த டாபிக் வரும். இதேமாரி எல்லா டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் அவைலபிளாக இருக்குது. அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேஸ் பண்ணி 2022 2025 வரலையும் இருக்கும். அதுமாரி ஓல்டு ஜென்ரல் தமிழ்லேருந்து 2012 2024 வரலையும் இருக்கிற கொஷின் எல்லாமே நம்ம இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் இருக்கும். அதேமாதிரி ஜிஎஸ்க்கும் யூனிட் வைஸாக அவைலபிளாக இருக்குது, மேக்ஸுக்கும் டாபிக் வைஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வினா விடை வகைகள் நம்ம பார்த்தலாம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த வினா எழுத்துக்களில் அந்த வினா விடை வகைகள், வினா வகை விடை வகை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இனமொழி விடை, ஏவல் விடை, நேர் விடை, சுற்று விடை இதெல்லாம் இருக்கும். அப்போ வினானா என்ன, அதோட வகைகள், விடைனா என்ன, அதோட வகைகள். இந்த பேசிக்காக நம்ம பார்த்துட்டு இதை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். 148 கொஸ்டின் இருக்குது, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணால் தான் அந்த டாபிக் முடியும். ஸோ 10th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க வினா விடை வகைகள், பேஜ் நம்பர் 117. வினா விடை வகைகள், அப்புறம் பொருள்களும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த 2 இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதில் பாருங்கள், வினா கொஷின் கேட்குற அந்த வினா அது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அது கொஷின் கேட்கலாம், எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அதை நம்ம சொல்லணும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், அறிவினா அப்படிங்கிறது என்னது, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. அப்போ மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாங்க. ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறிவினா. அறியாவினா பாருங்கள், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்குறது அந்த அறியாவினா. அப்போ ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்குறாங்க. அப்போ ஆசிரியர், அதாவது ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்கன்னா அது அறிவினா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறாங்க. அதே ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்டாஃபுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த கவிதையோட பொருள் யாது சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அறியாவினா. அவனுக்கு தெரியல, அதனால் அந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான், அது அறியாவினா. ஐயவினா, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. மங்கையா மணிமேகலையா அப்படின்னு அவனுக்கு தெரில, கன்ஃபியூஷனாக இருக்கான், அதான் ஐய வினா, டவுட்லேயே இருக்கான். கொழல் வினா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்குறது அந்த கொழல் வினா. என்னது, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நூலகரிடம் கேட்குறாங்க.
இப்போ நூலகர் லைப்ரரின்னு இருக்காங்க, உங்கள்கிட்ட போய்ட்டு ஜெயகாந்தனோட சிறுகதை உங்கள்கிட்ட இருக்குங்களா, அது எனக்கு ஒரு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொள்ளல் அப்படின்னா எனக்கு வேணும் அப்படிங்கிற பொருட்டு அவன் கொஷின் கேட்டு அவன் வாங்கிக்கிறான். கொடை வினானா என்கிட்ட 2 காப்பி இருக்குது, உன்கிட்ட இருக்கா, அந்த ஒரு காப்பி நீயே வச்சுக்க, உன்கிட்ட இல்லைன்னா அந்த வச்சுக்க அப்படின்னு சொல்கிறது. பிறருக்கு ஒரு பொருளை கொடுப்பது, அதை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா. அப்போ அங்கே உன்னிடம் அப்படிங்கிறது முன்னால் ஆரம்பிக்கும் இந்த இது கொடைக்கு. இப்போ இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். என்கிட்ட இல்லை, அந்த காப்பியை கொடு அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்குவான். ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தக்காளி இல்லை, ஆனால் அவங்க போகாமல் இன்னொருத்தர்கிட்ட ஏவுறது. நீ போ கடைக்கு போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கன்னா வேலை வாங்குறது. அதான் ஏவல் வினா. இப்போ நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். அது படித்தாயா அப்படின்னா அது செய்தாயா, படித்தாயா, போனாயா அப்படின்லாம் வரும். இது நன்னூனில் அதை விடை வகைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, அது தேவையில்லை. அப்போ வினாவோட வகைகள்னா 6, விடை வகை அப்படிங்கிறது அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க. விடை வகை பாருங்கள், மொத்தம் 8 வகைப்படம். வினா வந்து 6 வகைப்படம். விடை அதுக்கு ஆன்சர் 8 வகைப்படம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைதல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு 8 வகை இருக்குது. இதில் முதல் மூன்று வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் என்னது சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, அது நேரடியாக இருக்கும். அது ஆன்சர் பார்க்கும்போது பார்ப்போம். இதனால் இது வந்து வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து வெளிப்படை விடைகள் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. அதே வந்து என்னது மற்ற இது சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை போக மற்றது 5 இருக்குது பார்த்திங்களா. என்னது ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைதல், உருவது கூறல், இனமொழி விடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இருப்பதால் 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சுட்டு, மறை, நேர் இது 3 வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படை விடைகள், மற்றதெல்லாம் குறிப்பு விடைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சுட்டு விடைனா என்னது, சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. கடை தெரு எங்கே உள்ளது அப்படின்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கும்போது இந்த பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டும். சுட்டு எழுத்துக்கள் பயன்படுத்தி சுட்டி காட்டும், அதனால் சுட்டு விடை. மறை விடை அப்படின்னா மறுத்து கூறும் விடை மறை விடை. கடைக்கு போவாயா, நானாக போக மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்கிறது, இப்போ மறுக்கிறது. நேர் விடை அப்படின்னா கடைக்கு போவாயா அப்படின்னா போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நேர் விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை, சொன்னோடனே அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் செய்கிறது. ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்பதற்கு மறுப்பாக ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா அப்படின்னு கேட்குற கொஸ்டின் வந்து நீயே செய், இதை படிப்பாயானா நீயே படி, இதை சாப்பிடுவாயானா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் விடை. நம்ம கேட்கும்போது அது திரும்ப நமக்கே ஏவி விடுறது. வினா எதிர் வினாதல் விடை, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒருத்தன், அதுக்கு அவன் கூட ஊருக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை ஒரு வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்லி அவனே திரும்ப கேட்குறது. நீலாம் வருவியா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்கும்போது உன் ஃபங்க்ஷனுக்கு நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு நம்ம நார்மலாக பேசுவோம் பார்த்தீங்களா, அப்படிங்கிறது தான் அந்த வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைதல் விடை, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விளையாடவில்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கால் வலிக்கிறது. அப்போ உற்றது உரைதல், ஏற்கனவே இப்போ படிக்கலையா அப்படின்னா எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்படிங்கிறது சொல்கிறோம். அது அந்த வேலையை செய்யலையா அப்படின்னா என்னால் முடியாது, ஏதாவது தலை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதாவது ஏற்கனவே நடந்த அந்த இதை நேர்ந்ததை வந்து கூறுறது தான் இந்த உற்றது உரைதல் விடை. உருவது கூறல்னா உருவது அப்படின்னா வருவது, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல் தான் அந்த உருவது கூறல். நீ விளையாடவில்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது விளையாண்டா எனக்கு கால்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விளையாண்டதுக்கப்புறம் எனக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது அது இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நான் வரல, விளையாண்டா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் உருவது கூறல் விடை. அந்த ரியல் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிறத சொல்கிறத வந்து உற்றது உரைதல். உருவது கூறலாம் அதுக்கப்புறம் வரப்போகிறத அந்த விளைவை பற்றி முன்னாலேயே சொல்கிறது. நீ விளையாடலையா அப்படின்னா கால் வலிக்கும், படிக்கலையா அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், சாப்பிடலையா அப்படின்னா எனக்கு
சாப்பிட்டதுக்கப்புறம் வெயிட்டு போடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த இதுக்கு நம்ம சொல்லலாம். இனமொழி விடை, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். என்னது, உனக்கு கவிதை இது கதை எழுத தெரியுமா அப்படின்னா, எனக்கு கவிதை எழுத தெரியும், இல்லை கட்டுரை எழுத தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு சார்ந்த அதுக்கு இனமாக இன்னொரு இது சொல்கிறது. கதை எழுத தெரியுமான்னு நீ படிக்கிறியா அப்படின்னா, நல்லா நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்தமாரி இனமொழி விடைனா அதுக்கு இனமாக ஒரு ஆன்சரை சொல்கிறது. இப்போ விடையோட வகைகள் 8. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம கொஷினை பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், காமராசர் நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள். இதில் வந்து வினா வகையும் விடை வகையும் சுட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காமராசர் நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னா அவனுக்கு தெரியல, அதனால் எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ அறிவினா அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறோம். அப்போ அறியாவினா அப்படிங்கிறத அந்த இதில் கரெக்டாக பயன்படுத்த முடியும். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் இன்னொருத்தங்கிட்ட, அப்போ அவனுக்கு தெரியல, அதனால் அறியாவினா அப்படிங்கிறது தான் இதுக்கு வரும். ஃபஸ்ட் இது. இந்த வழியாக செல்லுங்கள், அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது சுட்டு விடை. எனக்கு எழுதி தருகிறாயா, எனக்கு எழுதி தருகிறாயா, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு கேட்குறது. ஸோ அப்போ எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வினா எதிர் வினாதல் விடை அப்படிங்கிற இதுக்கு விடை அளிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உரையாடலில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகளை கண்டு எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வணக்கம் ஆதிரை, ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து அறியா வினா அப்படின்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் நம்மளே இதெல்லாம் கொஷின் கேட்கலாம். ஆமாம், கவியரங்கத்திற்கு கதை எழுதி கொண்டிருக்கிறேன், சரி கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர் விடை இங்கே வரும். இந்த கொஷினுக்கு இங்கே ஆன்சர் பண்ணுறாங்க, அது என்ன விடை அப்படின்னு கேட்டாங்கன்னா நேர் விடை. அடுத்தது அப்படியா, என்ன தலைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னு அவனுக்கு தெரியல பாமகளுக்கு. அப்போ என்ன சொல்கிறான், இது வந்து அறியா வினாவில் வரும். கல்வில் சிறக்கும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நேர் விடையை இங்கே குறிப்பிட்றாங்க. நீங்கள் கவியரங்கத்திற்கு எல்லாம் நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஐய வினா. இப்போ வருவீங்களா மாட்டிங்களா ரெண்டு இதுவும் வரும். 2 கொஷின் வரும்போது அது ஐய வினா. ஏன் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வினா எதிர் வினாதல் விடை இங்கே கொடுக்குறாங்க. இப்போ கரெக்டாக அங்கே கரெக்டாக இந்தமாரி கொஷின் கேட்டாங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் விடை. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு அறியா வினா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் வினான்னு கேட்குறாங்க. அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடை. அதோ அங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது சுட்டு விடையில் வந்துடும். அப்போ அறியா வினா சுட்டு விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் இ. இதெல்லாம் அப்படியே தூக்கி வைப்பாங்க, தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்த பாருங்கள், புக் பேக்கில் இருக்குது. இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சொடுக்கு எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியல, அதனால் இது வந்து அறியா வினா. இதோ இங்கே இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்னது சுட்டு விடையை அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. சொடுக்கியை போட்டாலும், அதாவது சுவிட்சை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஐய வினா. இதில் இந்த வினா வகைகள் விடை வகைகள்லாம் எடுத்தது சொல்கிறாங்க, அதை நம்ம பார்த்தாச்சு. அது 10th ஓல்டு புக்கில் வினா விடை வகைகள் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அது அங்கே நியூ புக்கில் இருக்கிறது தான், இதில் இருக்க எக்ஸாமில் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், அறிவினா வந்து ஏன்னா இந்த எக்ஸாமில் அப்படியே தூக்கி வைப்பாங்க கொஷனில். திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது. அப்போ ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்ச பொருள் அவனுக்கு தெரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்குறாங்க. அறியா வினா. 8 தொகை நூல்களில் புறம் பற்றியனவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது வந்து அறியா வினா. அவனுக்கு தெரியல, அதனால் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஐய வினா. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ அப்படின்னு கேட்குறாங்க. பாம்போ கயிறோ, பாம்பு மாரி இருக்குது கயிறு மாரி இருக்குது அப்படின்னு அவனுக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் கொஸ்டின் கேட்குறாங்க. குழல் வினா அப்படின்னா அதான் என்னது பருப்பு உள்ளதா அப்படின்னு வணிகர்கிட்ட கேட்குறது, அவன் வாங்கிக்கிறதுக்காக கேட்குறான். கொடை வினா அப்படின்னா கொடுக்கறதுக்காக கேட்குறான். மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படியே ஒரு இது லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4 குரூப் 2ல் கேட்டுதாங்க, முக்கியமானது. இது ஐய வினான்னு நினச்சிடக்கூடாது. இப்போ கொடை வினா அப்படின்னா அது மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ
இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா அவன்கிட்ட கொடுக்கறதுக்காக அவன் கேட்குறாங்க. கொடை வினானா கொடுக்கறதுக்காக, ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருதலை பற்றி பிறரிடம் வினவுவது கொடை வினா. ஏவல் வினா. ஏவல் வினா பாருங்கள், ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா. மனப்பாட செயலை படித்தாயா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோம் பார்த்தீங்களா, ஏவரம். முருகா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம். அப்போ இவை படி, சாப்பிடு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஏவல் பொருளை கொடுக்குது. சாப்பிடு, படி அப்படின்னு ஒருத்தனை நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அது ஏவல் வினா. அடுத்து பாருங்கள், விடை வகை. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். இந்த விடைக்கு பார்த்திங்கன்னா வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இறை, செப்பு, பதில், இதெல்லாம் விடையோட வேறு பெயர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சுட்டு விடை. இது விடை ஈஸி தான், நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். பட் அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சுட்டு விடை அப்படின்னா என்னது, சென்னைக்கு வழி யாது அப்படின்னு கேட்கும்போது இது அப்படிங்கிறத சுற்றி நம்ம சொல்கிறோம், இந்த வழி தான் அப்படின்னு சொல்கிறோம். மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறுறது. இது செய்வாயா அப்படின்னு சொல்லணும். செய்யேன் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் செய்யேன். வாரேன், செய்யேன் அப்படின்லாம் அது மறைவிடை. செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. நேர்விடை அப்படின்னா உடன்படுதல். இது செய்வாயா அப்படின்னா செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம். செய்யேன் அப்படின்னா எதிர்மறை. செய்வேன் அப்படின்னா அது நேர். ஏவல் விடை இது செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்னு சொல்லி ஏவுறது. வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா, உனக்கு செய்யாமலாம் இருப்பனா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோம். உற்றது உரைதல் விடை. இது செய்வாயா, உடம்பு நொந்தது, ஆல்ரெடி நொந்து போச்சு அதனால் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது உற்றது, ஏற்கனவே வந்ததை சொல்கிறது. உருவது கூறல். செய்வாயா அப்படின்னா கை வலிக்கும், அது செஞ்சனா எனக்கு கை பின்னால் வலிக்கும் அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, வரதை கூறுறது. இனமொழி விடை. ஆடுவாயா அப்படிங்கிறது பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இனமாக சொல்கிறது தான் இனமொழி விடை. ஒரு பொருள் பன்மொழி, அது வேறு டாபிக், அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது புக் பேக்கில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் 2 அந்த ஒரு பொருள் பன்மொழியுமே இருக்கும். இது செய்வாயா என்னும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லி கூறுற விடை என்னான்னு கேட்குறாங்க. உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. ஆடத் தெரியுமா என்னும் வினாவிற்கு பாடத் தெரியும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஆடத் தெரியுமான்னு கேட்குறதுக்கு பாடத் தெரியும் அப்படின்னு அதுக்கு இனமாக பதில் சொல்கிறது இனமொழி விடை. நன்னூல் கிடைக்குமா என கடற்கரையரிடம் கேட்பது என்னது, கொழல் வினா. இப்போ நன்னூல் அவன் வாங்க போகிறதுக்கு கடைக்காரன் கேட்குறான், நன்னூல் இருக்க அவங்க கடையில் நான் வாங்கிக்கிறேன், ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கொழல் வினா. அறிவினா அப்படின்னா தெரிஞ்சதை இன்னொருத்தன் தெரியாதவன்கிட்ட கேட்குறது, ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்குறது. இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அறிவினா. ஏவல் வினானா ஏவல் விடை அப்படின்னா என்னது, இதனை செய்வாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஏவல் விடை. மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறுறது. வருவாயா அப்படின்னா வாரேன், மறுத்து கூறுறது. உருவது கூறல். உண்டாயா அப்படிங்கிறதுக்கு வயிறு வலிக்கும், வரப்போகிற விளைவுகளை இப்பயே சொல்கிறது, அதை நினச்சி சொல்கிறது. அதனால் நான் விளையாடவையானா வயிறு வலிக்கும், கால் வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. உண்டாயா அப்படின்னா வயிறு வலிக்கும், சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்கும் அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ அது உருவது கூறல். ஸோ அவ்வளோதான். இந்த வினா விடை வகைகள் அதை தெளிவாக பார்த்துக்கணும். இதில் மெயினாக இந்த ஒரு பாயிண்ட்டை கேட்டிருந்தாங்க. எது இங்கே பாருங்கள், இந்த வெளிப்படை விடைகள் யாவை அப்படின்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இது 3 வெளிப்படை விடைகள். மற்ற எல்லாமே குறிப்பு விடைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம டைரெக்டாக கொஷின் 148 கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த 148 கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். விடை வகைகள் தெரிவு செய்க. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா அப்படின்னு நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமாக பதில் சொல்கிறார். இப்போ அது இனமொழி விடை. அடுத்தது விடை வகையை கண்டறிய சொல்கிறாங்க. இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னா அது சுட்டு விடை, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னா சுட்டு விடை. நீ படித்தாயா அப்படிங்கிறதுக்கு நீயே படி அப்படின்னு ஏவுறது ஏவல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமாக பதில் சொல்கிறது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி இனமொழி விடை வரும். அப்போ அதுக்கு இனமாக பதில் சொல்கிறது இனமொழி விடை. உனக்கு பாடத் தெரியுமா அப்படிங்கிற வினாவிற்கு ஆடத் தெரியும் அப்படின்னா அதுவும் இனமொழி விடை.
இது செய்வாயா அப்படிங்கிறது நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது, ஆனால் புது கொஷனில் கேட்குறாங்க. அதனால் பழைய புக்கில் இருக்கிறதும் தெளிவாக படிச்சுக்கணும். விடை வகை தேர்ந்தெடுத்தல்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது என்னது? இனமொழி விடை. நேர் விடைனா அதுக்கு டைரெக்டாக உடன்படுறது. ஏவல் விடைனா மறுத்து, அதாவது அவனுக்கு திரும்ப கொஷின் கேட்குறது. மறை விடைனா வேணான்னு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுறது மறை விடை. அடுத்த பாருங்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு கூறுவது இனமொழி விடை. அதுக்கு இனமாக பதில் சொல்கிறது. கடைக்கு போவாயா போக மாட்டேன் அப்படின்னா மறை விடை. திரும்ப திரும்ப வேறு வேறு எக்ஸாமில் ரிப்பீட் ஆகுது. ஒரே கொஷினை திரும்ப நம்ம போட்டிருக்க மாட்டோம். இப்போ இது 56வது கொஷின். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறை விடையா? 56வது கொஷின். இங்கே பாருங்கள், இது 2வது கொஷின். கடைக்கு போவாயா அப்படிங்கிறது போக மாட்டேன் அப்படிங்கிறது மறை விடை. இது 2வது கொஷின், வேறு எக்ஸாம். 56வது கொஷின் அது வேறு எக்ஸாம். இப்போ வேறு வேறு எக்ஸாமில் இருக்கிறது நம்ம போட்டிருப்போம். ஒரே கொஷினை போட்டு 148 கொஷின் நான் கணக்கு காட்டல. அப்போ நம்ம எல்லா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸில் இருக்கிற கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம அந்த வினா விடை வகைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் ஆன்சர் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸுக்கு வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் வேணுங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறான். போக மாட்டேன்னா அது மறைவிடை. போவேன் அப்படின்னா அது நேர்விடை. கடைக்கு போவாயா போக மாட்டேன் மறைவிடை. இது செய்வாயா நீயே செய் ஏவல் விடை. அடுத்து பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறது வினா எதிர் வினாதல் விடை. ஐய வினா. சரியான இணை. சரியான இணையை தேர்ந்து சொல்கிறாங்க. ஐய வினானா இது இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு 2 வாட்டி கேட்குறது. 2 கொஷின் இதில் வர்றது வந்து ஐய வினா வரும். அடுத்து பாருங்கள், குழல் வினா. நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னா இது வந்து ஏவல் வினால வரும். குழல் வினா. உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னா அது வந்து கொடை வினால வரும். கவிஞர் சுரதாவின் சிறுகதையில் இருக்கிறதா தான் குழல் வினா. அப்போ இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ குழல் வினானா என்னது? கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் உங்கள் கடையில் இருக்கா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட வாங்கிக்கிறது, அது குழல் வினா. கொடை வினானா நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தட்ட கொடுக்குறது. உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கா, என்கிட்ட 2 காப்பி இருக்குது, அவன்கிட்ட ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஏவல் வினானா நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னொருத்தனை போக வைக்கிறது. ஏவுறது. நான் இந்த வீட்டில் தக்காளி இல்லை, கடைக்கு போய் நீ வாங்கிட்டு வருவியா, கடைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்கணும்ல அந்த இது. ஓகே, விடை வகைகள். நீ விளையாடவில்லையா கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல். விளையாண்டா எனக்கு அதுக்கப்புறம் கால் வலிக்கும், அப்போ வரப்போகிறத கூறது. வருவது அப்படிங்கிறத உருவது. அந்த வார்த்தை அப்படியே புரிஞ்சுக்கணும். வருவது கூறல், அப்போ உருவது கூறல் விடை. வந்ததை வந்து உற்றது உரைதல் விடை அப்படின்னு வரும். நீ விளையாடவில்லையா கால் வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி விளையாண்டு கால் வலிக்குது, திரும்ப இன்னொருத்தன் விளையாட கூப்பிட்றான், எனக்கு ஆல்ரெடி விளையாண்டு கால் வலிக்குதுப்பா நான் வரல. அப்போ இதுக்கு பேர் வந்து உற்றது உரைதல் விடை. உருவது கூறல்னால் கால் வலிக்கும் அப்படின்னா அது வருவது கூறல் இல்லை உருவது கூறல் அப்படின்னு சொல்லலாம். பொருத்தமில்லாத விடையை கண்டறியன்னு சொல்கிறாங்க. இது செய்வேனா, இது செய்வேனா, நான் போவேனா, வராமல் இருப்பேனா, இது செய்யேன் அப்படின்னு சொல்கிறோம். இது செய்யனா இது செய்ய மாட்டேன் அப்படின்னு மறை விடையில் வருது. இவங்க கேட்குறது வினா எதிர் வினாதல் விடை. அவங்க தான் கேட்குறாங்க. இது செய்வேனா, அது நான் போவேனா, வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. வினா எதிர் வினாதல். அவனுக்கே திரும்ப எதிர்த்து கேட்குறது கொஷின். விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா அப்படிங்கிறதுக்கு கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வலது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது சுட்டு விடை. விடை வகைகள் பொறுத்துக. சுட்டி கூறுவது சுட்டு விடை. பேர்லேயே வந்துருச்சுதான். சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறை விடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. அப்போ 4 3 2 1. இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் அப்படின்னு ஏவி கூறுவது ஏவல் விடை. அடுத்த விடை வகையில் விடை அப்புறம் வினா வகை ரெண்டுமே இருக்கும் கொஷின். கடைக்கு போவாயா போவேன் அப்படின்னா அது நேர்விடை. போக மாட்டேன் அப்படின்னா அது மறைவிடை. அடுத்த பாருங்கள், கடைத்தெரு எங்குள்ளது இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது சுட்டு விடை. அடுத்து பாருங்கள், இந்த வேலையை செய்வாயா நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது இனமொழி விடை. கடைக்கு போவாயா போக மாட்டேன் அப்படின்னா மறைவிடை. நீ விளையாட வரவில்லையா எனக்கு கால் வலிக்கும், விளையாண்டா கால் வலிக்கும், அப்போ உருவது
வரப்போகிறத கூறுது, வருவது கூறல், உருவது கூறல், வரப்போகிறத கூறுதல். விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல்க. வினா எதிர் வினாதல் விடை. இப்போ சரியான இணையை கண்டறின்னு சொல்கிறாங்க. வினா எதிர் வினாதல் விடைனா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் விடை. இது வந்து வினா எதிர் வினான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. உற்றது உரைதல்னா இங்கே இதுக்கு வரும். என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி வினா எதிர் வினாதல் விடை. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் ரெண்டு தவறு. உருவது கூறல், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும், அப்போ வரப்போகிறத முன்னாலே சொல்கிறது தான் அந்த உருவது கூறல். அதனால் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மூணாவது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இனமொழி விடை, என்னுக்கு ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது வந்து இது வினா எதிர் வினாதல் விடை. ஆனால் இனமொழி விடை கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இப்போ 1, 2, 4 தப்பு. ஆனால் சரியான என்ன தான் கேட்குறாங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு இனமாக நம்ம பதில் அளிக்கிறோம், அது இனமொழி விடை. சரியான இணையை கண்டறின்னு சொல்கிறாங்க. ஏவல் விடை, மதுரை எங்கு உள்ளது, மதுரை எங்கு உள்ளது என வினாவிற்கு இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது சுட்டு விடையில் வரும். அப்போ சுட்டு விடை தான் அது வரும். அதனால் ஒன்று வந்து ஏவல் விடை கொடுத்துருக்காங்க, தப்பு. நேர்விடை, கடைக்கு போவாயா, போவேன் அப்படின்னா அது நேர்விடை, போக மாட்டேன் அப்படின்னா அது மறைவிடை. அப்போ இது ரெண்டாவது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மறைவிடை, இது செய்வாயா என வினாவிற்கும் நீயே செய் அப்படின்னா அது ஏவல் விடை, இது மறைவிடைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சுட்டு விடைனா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னா அது மறைவிடை வரும், ஆனால் சுட்டு விடைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. இப்போ நேர்விடை ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது, உற்றது உரைதல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு வந்து போக மாட்டேன் அப்படின்னா மறைவிடை, மறுத்து கூறுறது மறைவிடை. நீ பள்ளிக்கு போவாயா, போவேன் அப்படின்னா அது நேர்விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இனமாக பதில் அளிக்கிறோம், அதனால் இனமொழி விடை. சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடைத்தெரு எங்குள்ளது, வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னா அது சுட்டு விடை. நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும், உருவது கூறல். இப்போ ஒரு சில இந்த விடை வகை வினா வகை அதில் இருக்கிற வகை அதை தான் திரும்ப திரும்ப எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளாக தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது, பாடவில்லையா அப்படின்னு வாய் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். வாய் வலிக்கும் அப்படின்னா அது உருவது கூறல். வாய் வலிக்கிறது, ஆல்ரெடி வலிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது உற்றது உரைதல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னா உற்றது உருவது கூறல், வரப்போகிறத சொல்கிறோம். அதனால் விளையாண்டா கால் வலிக்கும், அதனால் வரல, அதனால் உருவது கூறல் விடை. வீடு எங்குள்ளது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்குது, அது சுட்டு விடை. இது செய்வாயா என்ற வினை வைப்போது நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது, ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்குறாங்க, அப்போ என்ன அது அறியா வினா. ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறிவினா. ஐய வினானா இதுவா அதுவா அப்படின்னு கேட்குறது. குழல் வினானா ஒரு பொருளை வந்து வாங்கிக்கிறது, பாரதிதாசன் கவிதைகள் உங்கள் கடையில் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம், அதுமாரி. அடுத்து பாருங்கள், சரியான விடை வகையை தெரிவு செய்தல். உனக்கு கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும்னா அதுக்கு இனமொழி, இதை இனமொழி விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா, அதோ அந்த பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்லி சுட்டு விடை. நீ நடனம் ஆடவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க, கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ உருவது கூறல் விடை. அடுத்து பாருங்கள், உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னா பாட தெரியும் அப்படின்னா அது இனமொழி விடை. கடைக்கு போவாயா, போவேன் அப்படின்னா அது நேர் விடை. போக மாட்டேன்னா அது மறைவிடை. நீயே போ அப்படின்னா அது ஏவல் விடை. போகாமல் இருப்பேனா அப்படின்னா அது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. அப்போ மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது வந்து அறியா வினா. அறிவினானா ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது, தான் தெரிஞ்சதை இன்னொருத்தனுக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறாரு ஆசிரியர். இது செய்வாயா, நீயே செய் அப்படின்னு ஏவி வர்றது வந்து ஏவல் விடை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா, கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னா இனமொழி விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா அப்படின்னு திரும்ப அவனுக்கே கொஸ்டின் கேட்குறான், அதனால் வினா எதிர் வினாதல் விடை. எதிர் மறுத்து கூறல் அப்படின்னா மறைவிடை, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து கூறுறது. உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. நேர்ந்ததை கூறுதல் உற்றது உரைதல் விடை. இனமானதை கூறல் வந்து இனமொழி விடை. நேர்ந்ததை கூறல்னா உற்றது உரைதல் விடை. நேர போவதை, அதாவது இதுக்கப்புறம் அதை வரப்போகிறத கூறது வந்து உருவது கூறல் விடை.
வினா வகையை கண்டறிக. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது குழல் வினா. ஒரு கடையில் போய்ட்டு சிலப்பதிகாரம் புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன்ட்ட போய் கேட்குறாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் கேட்குறான். அப்போ குழல்னா பெற்றுக்கொள்ளல், கொடைனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ இது கொடை, இது குழல் வினா. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது ஐய வினா. பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க, வணிகர்கிட்ட கேட்கும்போது அது குழல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி செல்லும் வினா என்னான்னு கேட்குறாங்க, ஏவல் வினா. இப்போ கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏவுறாங்க, அவங்க போகல. கடையில் எது வீட்டில் தக்காளி இல்லைன்னா அவங்க போகணும், அக்கா போகல. தம்பியை பார்த்து நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏவிடுறாங்க, அதனால் ஏவல் வினா. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரியா வினா. மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அரியா வினா. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கரகாட்டம் கேட்குறது குழல் வினா. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா அப்படின்னா ஐய வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னா ஏவல் வினா. இதெல்லாம் திரும்ப திரும்ப வேறு எக்ஸாமில் கேட்குறாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு அந்த பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. நீ விளையாடவில்லையா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைதல் விடை. நீ விளையாடவில்லையா, உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படின்னா அது உருவது கூறல். இது உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி சரியில்லை, அதனால் நான் விளையாட வரல அப்படின்னா உற்றது உரைதல், ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது. நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதானா குழல் வினா. வாங்கிறதுக்காக கேட்குறான். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறது ஐய வினா. கடைக்கு போவாயா என்று இது போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னா மறைவிடை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற வினாவுக்கு பார்த்திங்கன்னா வினவுதல் குழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கரெக்டு தான். அப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா ஒரு நூலகர்கிட்ட போய் கேட்குறோம், அது அவன்கிட்ட வாங்கிறதுக்காக, அது குழல் வினா. அதுன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். கொடை வினானா இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக கேட்குறது, என்கிட்ட 2 காப்பி இருக்குது, உன்ட்ட ஒரு காப்பி வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது, அதுதான் குழல் வினா. தான் ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு கேட்குற கொஸ்டின் அது கொடை வினா. ஆனால் இது குழல் வினான்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டும் கூற்றும் காரணமும் சரி. கடைக்கு போவாயா போக மாட்டேன் மறைவிடை. இது செய்வாயா நீயே செய் ஏவல் விடை. மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாருங்கள், மாணவர்களை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா டவுட்லேயே கேட்குறான், ஐய வினா. எனக்கு கற்று தருகிறாயா கற்று தருவேன் அப்படின்னா நேர்விடை, நேராக பதில் சொல்கிறது. வினாத்தொடரில் ஏவல் வினாத்தொடரை கண்டறிக. நீ வரிசையில் நிற்க மாட்டாயா, ஆகுபேர் என்றால் என்ன, நூப்பாவர்கள் பொருள் யாது, புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வரிசையில் நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்கிறது ஏவல் வினா, அதை பேஸ் பண்ணியிருக்கு, கட்டளை இடுற மாரி இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீ படிக்கவில்லையா, எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் விடை. இதே தலை வலிக்கும் அப்படின்னா அது உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. கொஸ்டின் கேட்குறான், அவனுக்கே திரும்ப 100 கொஸ்டின் கேட்குறது வினா எதிர் வினாதல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா, கட்டுரை எழுத தெரியும், வினாமொழி விடை. கடைத்தெரு எங்குள்ளதுன்னா இந்த பக்கத்தில் இருக்குது, சுட்டு விடை. கடைத்தெரு எங்குள்ளது இந்த பக்கத்தில் உள்ளது, சுட்டு விடை. வேறு ஒரு கொஸ்டின், இது 74வது கொஸ்டின் ஒரு எக்ஸாமு, இது 70வது கொஸ்டின், இது வேறு எக்ஸாம். அடுத்த பாருங்கள், நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும், உருவது கூறல். இது செய்வாயா, நீயே செய், ஏவல் விடை. ஏவல் வினா வேறு, ஏவல் விடை வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. கடைத்தெரு எங்குள்ளது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்குது, சுட்டு விடை. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னா எனக்கு யார் எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லி வினா எதிர் வினாதல் கேட்குறான். உனக்கு எழுதணும்னா அப்புறம் எனக்கு யார் எழுதிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட திரும்ப கொஸ்டின் கேட்குறான். நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வயிறு வலிக்கும் அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு உருவது கூறல் விடை. வயிறு வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் விடை. கதை எழுத தெரியுமானா செய்யுள் எழுத தெரியும் அப்படின்னா இனமான பதில் சொல்கிறது. இது செய்வாயா நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை. நீ விளையாடவில்லையா கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. உனக்கு பாடத் தெரியுமா ஆடத் தெரியும் அப்படின்னா இனமான பதில், அதனால் இனமொழி விடை. கடைத்தெரு எந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது, இது சுட்டு விடை. ஊருக்கு போவியா போக மாட்டேன் மறுத்து கூறுறது.
அது பாருங்கள், இங்கே நகர பேருந்து நிற்குமா என்று இது கேட்கும்போது அந்த பக்கத்தில் அதுவும் அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறது சுட்டு விடை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மறைவிடை. கடைக்கு போவாயா, போவேன் அப்படின்னு சொல்கிறது நேர்விடை. உடன்பட்டு கூறுறதுக்கு வந்து நேர்விடை. மாணவர்கள் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினா அறிவினா. அதாவது மாணவரிடம் ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அறிவினா. மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறியாவினா. அடுத்து பாருங்க, கடைக்கு போவாயா, போக மாட்டேன் மறைவிடை. நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா, கட்டுரை எழுத தெரியும் இனமொழி விடை. கடைக்கு போவாயா, போவேன் நேர்விடை. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படிங்கிறதுக்கு எனக்கு யார் எழுதிடுவாங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா, நீயே செய் ஏவல் விடை. நீ விளையாடவில்லையா, கால் வலிக்குது, அது கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல். கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். அடுத்து பாருங்கள், நேர்விடை. ஆடுவேன், ஆடுவியானா ஆடுவேன் அப்படின்னா அது நேர்விடை. உற்றது உரைதல்லாம் கால் வலிக்கிறது அப்படின்னா தான் உற்றது உரைதல் வரும். அப்போ கால் வலிக்கும்னா உருவது கூறல். அப்போ ரெண்டாவது தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது தப்பு. ஏவல் விடை அப்படின்னா நீயே செய், அது கரெக்ட். சுட்டு விடைனா தலை வலிக்கிறது அப்படின்னா அது உற்றது உரைதல் வரும். சுட்டு விடைனா இந்த பக்கம் அந்த பக்கம் வலை பக்கத்தில் இருக்குது, இந்த அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறது. அப்போ 1, 3 தான் ரைட்டு, 2, 4 தப்பு. கடைக்கு போவாயா, போவேன் நேர்விடை. நீ படிக்கவில்லையா, தலை வலிக்கும் உருவது கூறல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை. கடைக்கு போவாயா, போக மாட்டேன் மறைவிடை. கடைக்கு போவாயா, போக மாட்டேன் மறைவிடை. இங்கே பாருங்கள், இது 44வது கொஷின், இது 43வது கொஷின். வேறு எக்ஸாம். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இது பாருங்கள், இந்த கொஷின் தான் நான் சொல்லியிருந்தேன். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளும் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா வெளிப்படை விடைகள் என்று அழைப்பர். மற்ற விடைகள்லாம் குறிப்பு விடைகள் என்னன்னு நான் சொல்லுவோம். இப்போ சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை தான் வெளிப்படை விடைகள். புக்கில் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. திரும்ப குரூப் 4 கேட்க பாசிபிள் இருக்குது. குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்க பாசிபிள் இருக்குது. அதே சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை அதை தவிர மற்ற 5 விடைகளை வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவோம். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னா இது சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும் இனமொழி விடை. பள்ளிக்கூடம் எங்குள்ளது, வலப்பக்கத்தில் இருக்குது சுட்டு விடை. இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்குறான்னா அறியா வினா. அவனுக்கு நிற்குமா நிற்கலையான்னு தெரில, அதனால் அறியா வினா. இந்த செயலை செய்தது மங்கையா மடந்தையா அப்படின்னா அது ஐயா வினா. விடை எத்தனை வகைப்படும், விடை 8 வகைப்படும். அதே வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். தெளிவாக பார்த்துக்கணும். உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்கணவற்றுள் எந்த விடையை கூறலாம். நேர் விடை தான் உடன்பட்டு கூறுதல். உற்றது உரைதல் விடை. உற்றது உரைதல் விடைனா ஏற்கனவே நடந்ததை நேர்ந்ததை கூறுறது. உருவது கூறல், இதுக்கப்புறம் நேர போகிறத கூறுது, வரப்போகிறத கூறுது. இனமொழினா இனமாக இருக்கிறத கூறுது. விடை வகைகள். நீ சாப்பிடவில்லையா, சாப்பிட்டால் தூக்கம் வரும் உருவது கூறல். விளையாட்டு மைதானம் எங்குள்ளது, இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சுட்டி காட்டுறோம் சுட்டி விடை. மனப்பாட செய்யுள் படித்தாயா வினாச்சொல் கேட்குறாங்க. அப்போ ஏவல் வினா. படிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சியா, செஞ்சியா, படி, செய் அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படிங்கிறது கட்டுரை எழுத தெரியும் இனமொழி விடை. பாடம் படிக்கிறாயா, படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி வினா எதிர் வினாதல் விடை. கடைக்கு போவாயா, போக மாட்டேன் அப்படிங்கிறது மறைவிடை. தேர்வு எழுதி விட்டாயா, எழுதாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி வினா எதிர்த்தல் வினாவிடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன தெரியாமல் தான் கேட்குறான். அப்போ அறியா வினா. நிற்குமா நிற்காதா அப்படின்னா தான் ஐய வினா. நிற்குமா அப்படின்னா அது வந்து அறியா வினா. பானை வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது விடைக்கேற்ற வினா. அது பானையின் எப்பகுதி நமக்கு இது வந்து விடைக்கேற்ற வினாவில் வரும். ஒரு கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மறைவிடை. அதாவது பொருந்தா இணை கேட்குறாங்க. மறைவிடைனா மறுத்து கூறும் விடை. கரெக்டு தான், ஃபஸ்ட்டு இது கரெக்டு. உருவது கூறல் அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல், அது உருவது கூறல். நேர்ந்ததை கூறுதல் வந்து அது உற்றது உரைதல், உற்றது கூறல் விடை, உற்றது உரைத்தல் விடை அது வரும். சுட்டு விடை அப்படின்னா சுட்டி காட்டுறது. ஆனால் இது வந்து உடன்பட்டு கூறும் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உடன்பட்டு கூறும் விடை வந்து நேர் விடைன்னு வரும். அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏவல் விடைனா மாட்டேன் என்பதை
மறுப்பதையே ஏவுதலாக கூறும் விடை. அப்போ மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இப்போ கடைக்கு போவியானா போக மாட்டேன், நீயே போ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தலை. சுட்டு விடை அது கிடையாது. உடன்பட்டுன்னா அது நேர் விடையில் வரும். ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை வந்து உற்றது உரைதல் விடை. இதுக்கப்புறம் நேரப்போகிறதை கூறுதும் விடை வந்து உருவது கூறல் விடை. வினா வகைகளை கண்டறி. வீட்டில் அரிசி இல்லை, கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். அப்போ அரிசி இல்லை கடைக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஏவுறாங்க. ஏவல் வினா. இது செய்வாயா என விரும்பும்போது நீயே செய், அது ஏவல் விடை. ஏவல் வினா வேற, விடை வேற. கடைத்தெரு எங்கு உள்ளது, இந்த பக்கத்தில் இருக்குது, சுட்டு விடை. வெளிப்படையான விடைகள் இது சுட்டு மறை நேர் 2 வாட்டி கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கணும். வெளிப்படை விடைகள்லாம் சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. சுட்டி காட்டுறோம் அது எந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது. அப்போ டேரெக்டாக அதில் வெளிப்படையாக வந்துச்சு ஆன்சரு. மறை விடை நீ போவியா, போக மாட்டேன் அப்படி டேரெக்டாக நம்ம சொல்கிறோம். நேர் விடை நீ போவியா, போவேன். அப்போ இதெல்லாமே வெளிப்படையாக அந்த விடைகள் வருது. மற்றதெல்லாம் வினா எதிர் வினாதல் விடை, இனமொழி விடை, இதெல்லாம் வந்து அதுக்கு குறிப்பாக தான் வருது, தவிர இதாக வரல. அப்போ உருவது குரல், உற்றது உருவதல், ஏவல் வினா இதெல்லாம் வரும், ஏவல் விடை இதெல்லாம். ஸோ அப்போ நேர் விடைகள் வந்து சுட்டு மறை நேர். குறிஞ்சி நகரம் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல். வீட்டில் தக்காளி இல்லையா, கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு அக்கா தம்பியிடம் கேட்குறது வந்து ஏவல் வினா. இது புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் திரும்ப கேட்குறாங்க. எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் அப்படின்னு வினா எதிர் வினாதல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா, எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படிங்கிறது இதுவும் வினா எதிர் வினாதல் விடை. நீயே செய் அப்படின்னா என்னது, ஏவல் விடை. வராமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்குன்னா சுட்டி விடை. அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறது வந்து ஐய வினா, டவுட்டில் கேட்குறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நூலகர்கிட்ட கேட்குறது வந்து கொழல் வினா, வாங்கிறதுக்காக கேட்குறோம். என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது வந்து வினா எதிர் வினாதல் விடை. கால்பந்து விளையாடுவாயா அப்படிங்கிறது கைப்பந்து விளையாடுவேன் அப்படின்னு இனமான பதில் சொல்கிறதுனால இனமொழி விடை. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கும்போது அது அறிவினா. இந்த கவிதையோட பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கும்போது அது வந்து அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கவிதையோட பொருள் வந்து மாணவருக்கு தெரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, அதனால் அது அறிவினா. அவருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தர் தெரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாணவர் ஆசிரியரிடம் கேட்டால் அது அறியாவினா. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும், இனமொழி விடை. நீ தேர்வு எழுதவில்லையா அப்படின்னா கை வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் விடை. கை வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். நீ எழுதவில்லையா அப்படிங்கிறதுக்கு கை வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைதல் உரைத்தல், உற்றது உரைத்தல் விடை. விடை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். கடைக்கு போவாயா என்ன இருக்குது விடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் பாருங்கள் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. உற்றது உரைதல் விடை கால் வலிக்கிறது, அது உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கிறது. மறை விடை அப்படின்னா என்னது, போக மாட்டேன் அப்படின்னு மறுத்துக்கிறது. நேர் விடைனா போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஏவல் விடைனா நீயே செல். இந்த கடைக்கு போவாயா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து போவேன், நீ போ, கால் வலிக்கும் போனால் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். அது என்னென்ன விடைகள் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ 3, 4, 2, 1. ஸோ அவ்வளோதான். 148 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இதில் இந்த விடை வகை வினா வகைகளில் இப்போ இந்த 148 கொஷினு ப்ளஸ் இதுக்கு முன்னாடி 95 கொஷின் வந்து வினா சொற்கள் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். வினா எழுத்து அப்புறம் வினா சொற்கள் பேஸ் பண்ணி பார்த்தோம். மொத்தம் 243 கொஷின் இந்த வினா எழுத்துக்கள் டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதேமாரி எல்லா டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸாக பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணியும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி கொடுத்துருப்போம். பிடிஎஃப் ஃபைல்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியமாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ், தமிழ், அப்புறம் மேக்ஸ் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் தமிழ் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பைலிங்குள்ள இருக்கும், அதனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு சொல்யூஷனோட வரும். ஜிஎஸ் அண்ட் தமிழுக்கு வந்து கொஷின்ஸ் அப்புறம் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸாக இருக்கும். இதை பார்த்துட்டு ஃபைனல் ரிவிஷன் ப்ளஸ் அந்த
ரிப்பீட் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். ஃபர்தர் டீட்டெயில் எதுவும் இருந்தனால அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கிற டாப்பிக்லாம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.